எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பெட்டர் கால் சால் சீரிஸோடைய சீசன் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீசனும் இதுக்கு அடுத்த சீசனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன்ஸ். அதனால வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ போன சீசன்ல என்னாச்சு, கஸ்ஸும் மைக்கும் சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான பேஸ்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மன் ஆளுங்களை வச்சு. அதுல ஜெர்மன் லீடர் தப்பிக்க ட்ரை பண்ணாரு, அவரை பிடிச்சி போட்டு தள்ளிட்டாங்க. இதுல நம்ம டியூகோவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர், அவர் பேரு லாலே லாலா. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரோட பேரு லாலோ. கஸ் ஏதோ ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றாருன்னு லாலோ தெரிஞ்சுக்கிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கஸுக்கும் புரிய வருது இவன் நம்மள ட்ராக் பண்றான்னு. அப்புறம் நம்ம ஜிம்மிக்கு லாயர் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஜிம்மின்ற பேர்ல இல்லாம சால் குட்மேன்ன்ற பேர்ல தான் அவர் வேலையை பார்க்க போறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு சீசன் ஆரம்பிக்கும் பொழுது கதை பிரேக்கிங் பேட் நடந்து நம்ம சாலு வேற ஒரு ஐடென்டிட்டியில ஒரு மால்ல ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணுவார்ல, அந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ இவ்வளவு நாள் ஆகியும் சால் பயத்திலேயே தான் இருக்காரு. யாராவது சாதாரணமா பார்த்தா கூட இவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். பயந்து தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் மால்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வராங்க. யோ, இங்க என்ன பண்ற? ஆள் என்ன பார்க்க இந்த மாதிரி ஆயிட்ட? எவ்வளவு பெரிய ஆளையா நீ? இப்பெல்லாம் என்ன உன் விளம்பரமே வரத்தில்ல? எங்க நம்ம சாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க வேற யாரையோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பேரு ஜீன்னு சொல்றாரு. அட நீ என்னதான் கெட்ட போட்டிருந்தாலும் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, நீ தானே சாலு? இல்ல தம்பிங்களா, என்ன வேற யாரோ நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு சால், நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. அப்புறம் டிவில நீ ஒரு டயலாக் சொல்லல, அந்த டயலாக் ஒரு தடவை சொல்லி காட்டேன். நான் தான் சொல்றேன், நான் வேற ஒரு பர்சன். ஆனா அந்த 2 ஆளுங்களும் விடுற மாதிரியே இல்ல. பின்னாடி வேற போலீஸ் இருக்காங்க. இந்த பசங்களால போலீஸ் இங்க வந்துருவாரோ அப்படின்ற பயத்துல சாலும் உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னோட பேரு சால் தானே. சரி அந்த டயலாக சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது சாலும் பெட்டர் கால் சால் அப்படின்னு சொல்றாரு. அதேதாயா, உண்மையிலே நீ வேற லெவல். நான் உன் ஃபேன் தெரியுமா? ஏதாவது ப்ராப்ளம்னா நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்ப சால் இருக்கிற இடம் இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால சால் இதுக்கப்புறம் இங்க இருந்தாருன்னா ப்ராப்ளம். அதனால உடனே டிசப்பையருக்கு கால் பண்றாரு. என்ன வேற ஒரு ஐடென்டிட்டியில வேற லொகேஷனுக்கு அனுப்புன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டிசப்பையரும் இது ரொம்பவே ரிஸ்கான விஷயம், ஆனா அதுக்கு ரொம்ப அதிக பணம் தேவைப்படும். பணம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும் பொழுது சாலும் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. சரி ஓகே, நெப்ராஸ்கால உன்னை நாங்க எங்க டிராப் பண்ணமோ அங்கேயே வந்துரு. வேற ஒரு ஐடென்டிட்டியில வேற ஒரு இடத்துல நீ சந்தோஷமா வாழலான்னு டிசப்பையர் சொல்ல சாலோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது. உடனே சாலு டிசப்பையர் கிட்ட நான் மனசை மாறிட்டேன், நான் இதயத்துல தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. டிசப்பையருக்கு புரியல, நீ அங்கேயே இருந்தா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப. வாழ்க்கை ஃபுல்லா ஓடி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கேயும் ஓடி போக போறது கிடையாது. பிரச்சனையை நான் எதிர்த்து சமாளிக்க போறேன். டிசப்பையரும் உன்னால அது முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சாலும் என்னால முடியாததுன்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீனா அங்கிருந்து போறாரு. இப்ப கதை அப்படியே 2004 வருஷத்துக்கு வருது. ஜிம்மி அவரோட பேரை சால்னு மாத்திட்டாரு. அதுக்கான அபிஷியல் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் கிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஜிம்மி, இந்த முடிவை நீ எப்ப எடுத்த அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். இங்க பாரு, இவ்வளவு நாட்கள் என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் சால்ன்ற பேர்ல வேற லெவல்ல லாயர் தொழில பண்ண போறேன். சோ கிம்முக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாலுக்கு அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பேக். ஆனா அதுல ஜிம்மி மிகில்னு அவரோட பழைய பேர் போட்டிருக்கு. இதை நான் செய்ய சொல்லும் பொழுது நீ ஜிம்மின் தான் பேர் வச்சிருந்த, அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதுன்னு கிம் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல கிம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு காஃபி மக். ஸோ சாலும் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் ஜிம்மி, இப்போ உன்னோட கிளைண்ட்ஸ் எங்க போய் பிடிப்ப? திரும்பவும் அந்த வயசானவங்கள தான் பிடிக்க போறியா? அட இதுக்கப்புறம் அந்த வயசானவங்களா எனக்கு தேவையே இல்லை. மொபைலை வைக்கலான்னு நான் நியாயமான முறையில் வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு மக்கள் கூட வரவே இல்லை. ஆனா அந்த மொபைலை கொண்டு போயிட்டு திருடங்க, கொள்ளக்காரங்க, இல்லீகலான பிசினஸ் பண்றவங்க கிட்ட போய் வித்தாது அப்படி வித்துச்சு. சோ அதனால என்னோட கிளைண்ட்ஸே ரோட்ல அடிதடி பண்றவன், பிக் பேக்கெட் அடிக்கிறவன், இல்லீகலான பிசினஸ் பண்றவங்க இவங்க மட்டும் தான். ஆஃபர்ன்ற பேர்ல பாதி காசை வாங்கிக்கிட்டு அவங்கள வாதாடி அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள சுதந்திரமா ரொம்ப சந்தோஷமா திரும்பவும் பிக் பேக்கெட் அடிக்க வைக்கிறது தான் என்னோட வாழ்க்கை லட்சியம். சோ கிம், மார்க் மை வேர்டு, இந்த சாலு செம ஃபேமஸ் ஆக போறான், நீ வேணா பாரு. ஆனா இதெல்லாம் நீ ஜிம்மின்ற பேர்லயே பண்ணிருக்கலாமே. ஏன்னா கிம், ஜிம்மின்றது சக்கோடைய ஒரு தோத்து போன பிரதர். அந்த பேரை நான் எவ்வளவு கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் வேணும். அதனாலதான் சால் குட்மேன். இதுக்கப்புறம் என்ன தடுக்க எவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. கிம்முக்கும் இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. நைட் டைம் ஆகுது. ரோட்ல ஒரு பெரிய லைன்ல எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. கொலை பண்ணவன், கொள்ளை அடிக்கிறவன், பிக் பேக்கெட் அடிக்கிறவன், செல்ல திருடுறவன், அப்படி இப்படின்னு எல்லா திருட்டு பசங்களும் லைன்ல நிக்கிறானுங்க. எதுக்காகனா நம்ம சால் விக்கிற அந்த ட்ராக் பண்ண முடியாத மொபைல் போனை வாங்குறதுக்காக. நம்ம சாலும் போனை விக்கிற கேப்லயே இங்க பாருங்க, நான் ஒரு லாயர், உங்களுக்காக நான் வாதாடுவேன்னு அவங்கள கிளைண்டா இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் எல்லா போனும் காலி ஆயிடுச்சு. வெளியே வந்து சாரி காய்ஸ், போன் எல்லாமே தீந்து போயிடுச்சுன்னு சொல்ல எல்லாரும் அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. ஐயோ யாரும் போகாதீங்க, நான் ஒரு லாயர், உங்களுக்காக நான் வாதாடுவேன். நீங்க எந்த கிரைம் பண்ணாலும் சரி உங்களை நான் வெளியே கொண்டு வந்துருவேன். அதுவும் காசு கூட நான் பாதி தான் வாங்குவேன். அடுத்த தடவை கிரைம் பண்ணும்போது நான் இருக்குன்னு தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட கார்டெல்லாம் கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. பக்கத்துல மார்க் ஹென்ரியும் இருக்காரு. அவரு சாலை பார்த்து யோ நீ உண்மையிலேயே வித்தகாரையா அப்படின்னு சொல்றாரு. அடடே நம்ம இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் போக போக பாரு என் வித்தையன்னு சாலும் ஏதோ ஒரு விஷயத்த
வாதாடுறதுக்காக ரெடி ஆகுறாரு. அடுத்த நாளே கோர்ட்ல ஒரு லாயர் இருக்காரு, அதான் சிப்ஸ் தின்னுகிட்டு இருப்பாரு அந்த லாயர். திடீர்னு அவர் முன்னாடி கேமரா மைக்குன்னு ஆளுங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க. சார் இவ்வளவு பெரிய கேஸ் நடந்திருக்கு, என்ன சார் எதுவும் பேசாம இருக்கீங்க அப்படின்னு அந்த சிப்ஸ் தின்றவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த இடத்துல நிறைய குற்றவாளிகளும் இருக்காங்க, அவங்களும் அந்த கோர்ட்ல தான் நின்னுகிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சால் உள்ள போயிட்டு, என்னோட பேரு சால் குட்மேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் வரேன், நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். எங்க இந்த வக்கீலுக்கு எதுவும் புரியலடா, பாவி நானும் வக்கீல் தானடா, என்ன வச்சு என்னமோ பண்றியா, சரி சரி நான் போறேன்னு அவர் அங்க இருந்து போன உடனே அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சால் கிட்ட கேக்குறாங்க, சார் உங்களோட பேரை திரும்ப சொல்லுங்க. என்னோட பேரு சால் குட்மேன், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நான் உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன். ஆனா சார் நீங்க ரொம்ப காஸ்ட்லியா இருப்பீங்களே. நான் காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதோட 24 மணி நேரமும் நான் ஃப்ரீயா இருப்பேன், என்னோட கார்டை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அங்க இருக்கிற குற்றவாளிகள் எல்லாருமே நம்ம சால் கிட்ட இருந்து அவரோட கார்டை வாங்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா இதுக்கு தான் நம்ம சாலு கேமரா க்ரூவெல்லாம் வர வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி நிறைய கிளைண்ட்ஸை பிடிக்கிறாரு. அதே கோர்ட்ல தான் நம்ம கிம் இருக்காங்க, பாபின்ற ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாபின்றவர் சின்னதா இருக்கிற அந்த மினி ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் திருடி மப்டியில இருக்கிற போலீஸ் கிட்டயே அதை விற்க ட்ரை பண்ணிருக்காரு. போலீஸும் அவரை லபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாபிக்காக வாதாட நம்ம கிம் வந்திருக்காங்க. கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால அந்த பாபிக்கு எப்படியா இருந்தாலும் 2-3 வருஷம் தண்டனை கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த தப்பை பண்ணது நான் தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது வெறும் 5 மாசம் மட்டும் அவர் ஜெயில இருந்தா போதும். ஸோ கிம்மும் நீங்க வெறும் 5 மாசம் ஜெயில இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாம வெளியே வந்துடலாம்னு சொல்லும் பொழுது அந்த பாபி கேட்கவே மாட்டாரு. நீங்க தான் திறமையான வக்கீல்ல, எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கிம்முக்கு தெரியும் போலீஸே பிடிச்சிருக்காரு, இவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு. அப்பதான் அங்க ஜிம்மி வராரு. வா கிம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது என்னால வர முடியாது, அது ஒருக்கானே பாபி, அவனுக்காக நான் வாதாடணும் இப்படின்னு அந்த கேஸை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு. ஜிம்மிக்கு ஷாக்கு, இவன் பண்ண தப்புக்கு எப்படியும் 2-3 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கணும், ஆனா வெறும் 5 மாசம்னு சொல்றாங்க. ஒழுங்கா 5 மாசம் உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனை இல்லாம வெளியே வர சொல்ல அவனை. நானும் சொல்லி பார்த்துட்டேன் ஜிம்மி, அவன் கேட்க மாட்டான், என்ன வாதாடி வெளியே கொண்டு வர சொல்றான். உடனே ஜிம்மியும் நான் ஒரு ஐடியா சொல்றேன், நான் வந்து ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி வரேன், அவனுக்கு எதிராக என்கிட்ட நல்ல சாலிடான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவன் பயந்துகிட்டு 5 மாசம் நான் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன்னு ஒத்துப்பான். ஆனா இந்த விஷயம் கிம்முக்கு புரியல. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிலாம் அவனை ஒத்துக்க வைக்க கூடாது, அது அவனோட இஷ்டம், உள்ள இருக்கணுமா இல்ல வேணாமான்னு அவன் தான் முடிவு பண்ணணும்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னா ஓகே நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் வீட்டுல மீட் பண்றேன்னு ஜிம்மி அங்க இருந்து போயிடுறாரு. எங்க கிம்மும் அப்படியே சோகமா போய் உட்காடுறாங்க. அந்த பாபின்றவரும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருல, அவர் யாருன்னு கேட்கும் பொழுது கிம்மும் வேற வழி இல்லாம ஒரு பெரிய ஆபீசர், உனக்கு எதிராக நிறைய சாலிடான எவிடன்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கான், நீ மட்டும் தப்ப ஒத்துக்கிட்ட அப்படின்னா 5 மாசம் ஜெயிலுக்கு போகலாம், இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னா கண்டிப்பா நீ 3 வருஷம் இருக்கணும். ஐயோ அப்படின்னா நான் 5 மாசமே உள்ள இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாபியும் ஒத்துக்கிறாரு. அந்த கேஸும் முடியுது. நம்ம சாலோட ஐடியா தான் இது, அவர்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு இப்ப இவங்களே பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியும் அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நேச்சோவும் கிரேசியும் இவங்க ஆளுங்க கிட்ட இருந்து கலெக்ஷனா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே தான் லாலோவும் இருக்காரு. அவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த ஜெர்மன் ஆளு யாரா இருக்கும், கஸ் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், மைக்குன்ற அந்த கிழமை யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு வர போறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அப்பதான் கிரேசி நேச்சோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்க அது என்னன்னு லாலோவும் கேக்குறாரு. நம்மளோட சரக்கு விற்கிற ஒரு இடத்துல நம்ம சரக்கு திடீர்னு டிஃப்ரெண்டா இருக்குன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதோட குவாலிட்டி ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கு போல, அதான் எப்படின்னு புரியல அப்படின்னு நேச்சோ சொல்லும் பொழுது சரி வா நம்ம அந்த இடத்துக்கே போகலான்னு சரக்கு விற்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல எப்படி சரக்கு வாங்கணும்னா வெளியே ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட வந்து காசை கொடுத்துட்டோம்னா 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல நின்னா மேல இருந்து சரக்க போடுவாங்க, நம்ம அந்த டியூப் வழியா எடுத்துக்கலாம். ஸோ நேச்சோவும் லாலோவும் அந்த இடத்துக்கு வராங்க. சரக்கை வந்து செக் பண்ணலான்னு பார்த்தா நல்லா பெருசா ஒரு பொம்பளை இருக்கு, அதுதான் சரக்கை வித்துக்கிட்டு இருக்கு. லாலோவும் சரக்குலாம் எங்கன்னு கேட்கும் பொழுது சேர் மேல இருக்குன்னு சொல்றாங்க. லாலோ போயிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கிற சரக்கோட குவாலிட்டியில டிஃபரெண்ட் தெரியுது. கொஞ்சம் பேக்கெட் இவங்க சரக்கு, மீதி இருக்கிற பேக்கெட் வேற ஏதோ ஒரு சரக்கு. இது எப்படி மாறுச்சுன்னு நேச்சோ கிட்ட கேட்கும் பொழுது நாங்களே கஸ் கிட்ட இருந்து தான் வாங்கணும், மொத்தம் 10 பேக்கெட் இருக்கும், அதுல 6 பேக்கெட்டை நாங்க செலக்ட் பண்ணுவோம், ரேண்டமா தான் சூஸ் பண்ணுவோம், ஆனா எப்படி வேற ஒரு சரக்கு உள்ள வந்ததுன்னு தெரியலையேன்னு புரியலன்னு சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதனால கொஞ்சம் தெளிவாவே நம்ம பாத்திரலாம். இப்போ ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கிற எல்லா சரக்கும் மெக்சிகன் கேங்கோடைய சரக்கு தான், அதாவது அது எல்லாமே கொக்கேனு. ஸோ இதுதான் ஊரு ஃபுல்லா வித்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே இதை தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கஸ்ஸுக்கு என்ன ஆசைனா மெத்தலமைனை யூஸ் பண்ணி மெத்த உருவாக்கணும்னு ஆசை, அதுவும் ஒரு வகையான சரக்கு தான், ஆனா அந்த அளவுக்கு அவ்வளவா ஹிட் ஆகல, ஏன்னா மெத்தலமைனோட சரக்கு எல்லாமே பியூராவே இருக்காது, அதனால கஸ்டமர்ஸுக்கும் பிடிக்காது. ஆனா கஸ் கேலை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு பியூரான சரக்கை ரெடி பண்ணி அதை விற்கிறதுக்காக தான் லாண்ட்ரி ஃபேக்டரிக்கு கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டையே உருவாக்குறாரு. ஆனா கஸ் வந்து கொக்கேனுக்கு பதிலா மெத்த விற்கிறாருன்ற விஷயம் மெக்சிகன் கேங்குக்கு தெரிய வந்தா அவங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம கஸ்ஸோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரையே போட்டு தள்ளிட்டாங்க இந்த மெத்தனால தான். போட்டு தள்ளினது நம்ம ஒரு விரல் தாத்தா தான், அதனால தான் கஸ்ஸுக்கு ஒரு விரல் தாத்தா மேல காண்டு. அதுக்கப்புறம் கஸ் வேற வழி இல்லாம கொக்கேனை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரு மெத்துக்கு தாவ போறாரு. இந்த நேரத்துல தான் இந்த லாலோன்றவரு ஜெர்மன் லீடரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதோட நம்ம மைக்கையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால லாலோவுக்கு டவுட் வருது, கஸ் என்னமோ தனியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த சந்தேகத்தை உடைக்கணும்ன்றதுக்காக கஸ் லாலோவை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அட்டென்ட்
பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜெர்மன் லீடர் நம்ம சரக்க திருடிட்டு போயிட்டான், அதனால நம்ம சரக்கு ஷார்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சரக்கோட மெத்தலமைனை கொஞ்சம் ஆட் பண்ணனா, அதனாலதான் சரக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி இவரு போய் சொல்றாரு. உடனே லாலவும் அப்படின்னா, நீ சொல்றத பார்த்தா அந்த ஜெர்மன் லீடர்ன்றவன் உன் சரக்க திருடி இருக்கான், ஆனா நான் அவன்கிட்ட போன்ல பேசினேனே, அவனும் அவன் ஆளுங்களும் என்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்களாமே உனக்காக, அது என்னதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேட்கும் பொழுது, சொன்னா உனக்கு புரியாது, நேர்லயே கொண்டு போய் காட்டுன்னு ஃபேக்கான ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறாரு. என்னோட ஸ்டோர்ஸுக்காக சிக்கன் எல்லாம் பதப்படுத்துறதுக்கான ஒரு சில்லரை தான் நாங்க உருவாக்குறோம்னு காட்டுறாரு. அங்க ஜெர்மன் ஆளுங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மைக்கும் இருக்காரு. லாலோ மைக்க பார்த்துட்டு, கஸ் அவன் மைக்கு தானே, நான் அவங்ககிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்ல மைக்கும் வராரு. உன்னை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்னு லாலோ கை கொடுக்க வந்தா மைக்கு கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையை கொடுத்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதெல்லாம் பாக்குற லாலோ கஸ் சொன்ன எந்த விஷயத்தையும் அவரு நம்பவே இல்லை. கஸ் வேற என்னமோ சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. கஸோட ஆசை என்னன்னா, இவங்களோட சரக்கை விற்காம நம்மளே சரக்கை உருவாக்கணும், அதை எந்த பிரச்சனையும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவருக்கு தோணுது. ஆனா இப்ப லாலாவுக்கு டவுட் வந்ததுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை அப்படியே பாதிலேயே ஸ்டாப் பண்ணி அந்த ஜெர்மன் ஆளுங்களுக்குலாம் ஃபுல் பணத்தை கொடுத்து திரும்ப ஃபிளைட்லயே அனுப்பிடுறாங்க. அப்புறம் மைக்கு கஸை மீட் பண்ணி அந்த ஜெர்மன் ஆளுங்க எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. திரும்ப அவங்க வந்தாலும் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அந்த லாலோ நார்த் சைடு இருக்கிற வரைக்கும் நம்மளால கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது, அதனால இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அதோட கஸ் மைக்கை பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஆனா மைக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் வேலை செய்யாம எந்த காசும் நான் வாங்க மாட்டேன், அப்படிப்பட்ட காசே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம சாலு தான் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் காப்பாத்துறேன், அதுவும் எனக்கு ஃபீஸ் பாதி கொடுத்தா போதுன்னு எல்லா திருடங்களுக்கும் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஒரு 2 பசங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா, நம்மள வெளியே கொண்டு வர இந்த லாயர் இருக்கான்ட்டு போறாங்க, சரக்க வாங்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க, ஹேண்ட்பேக்கை திருடுறானுங்க, சும்மா நிக்கிற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சி பிரச்சனை மேல பிரச்சனை. அட இதெல்லாம் தாண்டி குப்பத்தொட்டியில போயிட்டு ஒண்ணு கடிக்கிறானுங்க. இந்த அளவுக்கு இவனுங்க தைரியமா இந்த விஷயங்களை பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம சால் தான் காரணம், என்ன ஆனாலும் சால் காப்பாத்துவாருன்னு இவனுங்களும் கிரைம்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி கிரைம் பண்றவங்களாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேச்சோ அவரோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப உள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது, பார்த்தா அது கஸோட ஆளுங்க. நேச்சோவை பிடிச்சி கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா நேச்சோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உங்க ஒப்பனை நான் இங்கே போட்டு தள்ளுறேன்னு கஸோட ஆள் ஒருத்தர் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. நேச்சோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி தொலைங்கடா, நான் பண்றேன்னு சொல்லும் போதுதான் கஸ் காருக்குள்ள வந்து உட்கார்றாரு. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லாலோ அவன் என்ன பண்ண போறான், என்ன யோசிக்கிறான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஆனா கஸ் அவன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். ஏதோ ஜெர்மன்காரன் ஒருத்தர் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், அப்புறம் மைக்கை பத்தி பேசுறான், மற்றபடி வேற எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாரு. அப்படின்னா நீ அந்த லாலாவுடைய நம்பிக்கையான ஆளா மாறணும். அதுக்கப்புறமா அவன் என்ன யோசிக்கிறான், என்ன பிளான் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லணும். ஆனா அது எப்படி என்னால பண்ண முடியும்னு நேச்சோ கேட்கும் பொழுது அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு கஸ் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா உங்க ஒப்பனை காலி பண்ணிடுவோன்னு சொல்ல நேச்சோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாலு செல்போன்லயே தான் குடும்பமே நடத்துறாரு. கிம்மிக்கு எதுவும் புரியல, என்ன இவன் இவ்வளவு பிஸி ஆயிட்டான்னு. சரி ஆபீஸ் போலான்னு கார்ல உட்காடுறாங்க. நம்ம ஜிம்மியும் வராங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை மட்டும் நம்ம பாத்துட்டு போயிடலாம். கிம்மும் அந்த வீட்டுக்கு போனா அது பெரிய பங்களா மாதிரி இருக்கு. ஜிம்மி இந்த வீட்டெல்லாம் நம்மளால வாங்கலாம் முடியாது. யார் சொன்னது நம்மளால வாங்க முடியாதுன்னு? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா வாங்குவோம். இன்னைக்கு ஒரு நாள்ல எனக்கு 45 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என்னது 45 பேரா? எப்படி சமாளிக்க போற ஜிம்மி? நீ சொன்னல இப்போ ஜிம்மின்னு, அவனால இதை சமாளிக்க முடியாது. ஆனா இப்ப சாலா இருக்கிற என்னால சமாளிக்க முடியும். சோ இவங்களும் அந்த வீட்டை போயிட்டு சுத்தி பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு அதை வாங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப காசு இல்ல. நம்ம லாலோ இருக்காருல, அவரு நம்ம ஒரு விரல் தாத்தாவை பாக்குறதுக்கு போறாரு. ஒரு ஹோம் ஒன்னு இருக்கு, அங்கதான் ஒரு விரல் தாத்தா இருக்காரு. அங்க வந்து அவர் குடிக்கிறதுக்காகவே ஒரு விட்டமின் சொல்யூஷனை கொடுப்பாங்க. ஆனா அதை ஒரு விரல் தாத்தா குடிக்கவே மாட்டாரு. அதனால அங்க வேலை செய்யறவங்க லாலோ கிட்ட வந்து விட்டமின் சொல்யூஷன் நானும் எவ்வளவு தடவை கொடுக்க பாக்குறேன், அவர் குடிக்கவே மாட்டேங்கிறாரு, நீங்களாவது சொல்லி குடிக்க வைங்களேன்னு சொல்லும் பொழுது லாலோவும் கவலைப்படாதீங்க, நான் என்னோட அங்கிள் ஹெக்டரை குடிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. சார் லாலோ வந்து ஒரு விரல் தாத்தாவை ஓரமா கூட்டிட்டு போயிட்டு அந்த விட்டமின் சொல்யூஷனை கீழே ஊத்திட்டு அதுல சரக்க ஊத்தி நம்ம தாத்தாவுக்கு கொடுக்குறாரு. அப்படியே ஒரு விரல் தாத்தா மூஞ்ச பாக்கணுமே, மூஞ்சில வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, அவ்வளவு ஜாலியா இருக்கு. அப்படியே சரக்க ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா லாலோ ஒரு விரல் தாத்தா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கஸ் என்னமோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெர்மன் ஆளுங்களை வச்சு எதையோ கட்டினா, ஆனா என்கிட்ட சில்லர்னு சொல்லி போய் சொல்லிட்டான். மெக்சிகோல இருக்கிற டானு இந்த கஸுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் நம்மளால ஓப்பனா எதுவுமே பண்ண முடியாது இப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கஸுக்கு அந்த டான் ஏன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா மாசம் மாசம் மாமூல் கரெக்டா போயிடுது. இதுவே கஸ் பணத்தை கொடுக்காம இருந்தாருன்னா நடக்கிறதே வேற. ஆனா கஸோட பிளானே அதான். இவங்க யாரோட தயவும் இல்லாம போதைப் பொருள் உலகத்துடைய அரசன் ஆகணும்ன்றதுதான் கஸோட ஆசையே. எங்க நம்ம மைக்கு தாத்தா அவரோட பேத்திய பாத்துக்கிறதுக்கு போறாரு. அந்த பொண்ணு சும்மா இல்லாம இறந்து போன மைக்கு தாத்தாவோட பையன், அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை பத்தியே கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்விய. அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் தானே, ஆனா கெட்ட ஆளுங்க அப்பாவை சாகடிச்சிட்டாங்கல்ல, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி பேசுறா. மைக்கு இப்ப கில்ட் ரொம்ப ஓவர் ஆகுது. ஏன்னா அந்த ஜெர்மன் லீடர் இருக்காருல்ல, அவரும் நல்லவர் தான். அவரு பாவம் அவரோட ஒய்ஃபை பார்க்கணும்னு தான் எஸ்கேப் ஆனாரு. ஆனா மைக்கு தேவையில்லாம
போட்டு தள்ளிட்டாரு. இதனால செம கடுப்பாகிறாரு. அந்த கோவத்தெல்லாம் அவரோட பேத்தி கிட்ட காட்ட அவ கோச்சிக்கிறா ஓடி போயிட்டு. நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், நம்மள காப்பாத்த சால் இருக்காருன்னு ஒரு 2 பசங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சுத்துறானுங்க. அவனுங்க சரக்க வாங்கலான்னு கிரேசியோடைய ஆளுங்க கிட்ட போய் சரக்க வாங்கும்பொழுது ஒரு டியூப்ல தானே போடுவாங்க. அந்த டியூப்ல இருந்து சரக்கு வர மாட்டேங்குது, இடையிலேயே மாட்டிக்கிச்சு. யோ ஒழுங்கா சரக்க கொடுத்துறீங்க, காசு வாங்குறீங்களா, எங்களுக்கு சரக்கு வேணும் அப்படின்னு அந்த 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்துல அந்த கிரேசி, நாச்சோ, லாலோ எல்லாருமே சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கிரேசிக்கு போன் கால் வருது. ஒரு ப்ராப்ளம், சரக்கு ஏதோ பைப்ல மாட்டிக்கிச்சு போல, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு கிரேசி அங்க இருந்து போறாரு. அந்த 2 பசங்க சும்மா இல்லாம கத்திக்கிட்டே இருக்கானுங்க. கிரேசியும் போயிட்டு அந்த பைப்பை ஆட்டுறாரு, என்னென்னமோ பண்றாரு. மாட்டிக்கிட்டு இருக்கிற சரக்கு வெளியே வர மாட்டேங்குது. பார்த்தா சடனா போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. கிரேசி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. தம்பி, மேல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா கீழே வா. வரேன் ஆபீசர், மேல பைப் வந்து அடைச்சிக்கிச்சா, அதான் சரி பண்ண போனேன்னு லைட்டா தட்டும் பொழுது இவ்வளவு நேரம் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த சரக்கு இப்ப கீழே வந்து விழுது. அவ்வளவுதான், கிரேசி காலி. இந்த விஷயம் நாச்சோ, லாலோவுக்குலாம் தெரிய வருது. அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, போலீஸ்க்கு கொஞ்சோண்டு சரக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய சரக்கு இருக்கு. அதை மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கிரேசி வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தூரத்துல இருந்தே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சரக்கு போச்சு அப்படின்னு லாலோ நினைக்கும் பொழுது இதுதான் கரெக்டான டைம். லாலோட மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னு நாச்சோ வேகமா அந்த பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் வந்து அந்த சரக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அந்த சரக்கை எடுத்துட்டு பத்திரமா வந்துடுறாரு. இதை பாக்குற லாலோ, டேய் நாச்சோ, உண்மையிலே நீ வேற லெவல்ரா அப்படின்னு நாச்சோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அதனால தடபுடலா சமைச்சு நாச்சோவுக்கு அவரு கொடுக்குறாரு. அப்புறம் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினால கிரேசி, அவனுக்கு நல்லாவே தெரியுமா? ஆமா லாலோ, எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட ஃபேமிலியும் அவனோட ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஏன் கேக்குறேன்னா, போலீஸ்ல அவன் எதுவும் வாய திறப்பானா? லாலோ, என்ன ஆனாலும் சரி நம்மளை பத்தி எதுவும் அவன் சொல்லவே மாட்டான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு லாலோவுடைய நம்பிக்கை நட்சத்திரமா மாற ஆரம்பிக்கிறாரு நாச்சோ. எங்க நம்ம தலைவர் சாலு கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. காப்பாத்த முடிஞ்ச கேஸ அவரு காப்பாத்திடுவாரு. ஆனா ஆதாரங்களோட மாட்டினவங்களை காப்பாத்துறதுக்காக அதிகபட்ச தண்டனை கிடைக்காம அவங்களுக்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்ல கொஞ்ச நாள் ஜெயிலோ தர மாதிரி ஒரு ஏடியா ஆபீசரா ஒரு மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க சால் பேசுறத கேட்கற மாதிரி கூட இல்ல. ஏன்னா இவங்களால மட்டும்தான் ஒரு கிரைம் பண்ணவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்காம குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்க முடியும். இவங்க எதுவும் பண்ணல அப்படின்னா அப்படியே அந்த கேஸ் கோர்ட்ல போகும். கோர்ட்ல ஜட்ஜி வந்து என்ன தண்டனையோ அதை கொடுத்துருவாரு. அதனால சால் வந்து அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாரையுமே கம்மி தண்டனை கிடைக்கணும்னு இந்த ஏடியா ஆபீசர் கிட்டயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அவங்க பேச கூட மாட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவங்க லிஃப்ட்ல போகும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ள நம்ம சாலும் போறாரு. டக்குன்னு அந்த லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுது. அதை சரி பண்றதுக்கு இன்னும் 20 நிமிஷம் ஆகுமா. சோ 2 பேரும் தான் லிஃப்ட்ல தனியா இருக்காங்க. சோ நம்ம சாலும் அவரோட கிளைண்ட்ஸுக்காக கோர்ட்ல வாதாட போறாருல, அது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற அந்த ஏடியா ஆபீசரும் யோ பாவம்னு சொல்லி சரி நான் குறைஞ்சபட்ச தண்டனைக்கு ஏற்பாடு பண்றேன்னு எல்லா கிளைண்ட்டுக்கும் ப்ளீடு டீல்ன்ற குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்குறாங்க. லிஃப்ட் சரியாக 20 நிமிஷம்னு சொன்னாங்க. ஆனா என்ன ரொம்ப நேரம் ஆகுதுன்னு இவங்களும் பாக்குறாங்க. மொத்த கிளைண்ட்டுக்கும் டீலிங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் லிஃப்ட் சரியாகுது. இவங்க கிளம்பி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம சால் அப்படியே லிஃப்ட்டை ரெடி பண்ணவர்கிட்ட போயிட்டு நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், இந்த காசுன்னு கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த லிஃப்ட் ஸ்டக் ஆனது எல்லாமே நம்ம சாலோட பிளான் தான். சோ சாலோட டார்கெட்டே வந்து கொலை பண்ணவங்க அந்த மாதிரி ஆளுங்கலாம் கிடையாது. சின்ன சின்ன திருட்டு வேலை பண்றவங்க, அவங்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச தண்டனைன்றது கொடுப்பாங்க. சோ அவரோட கிளைண்ட்டுக்காக சால் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போன்ல பிஸியா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கார் பக்கத்துல வருது. பார்த்தா அதுல இருக்கிறது நாச்சோ. என்ன தம்பி, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நம்ம சால் சொல்லும் பொழுது அதெல்லாம் இருக்கட்டும், காருக்குள்ள வந்து உட்காரு, ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம சாலை நாச்சோ கூட்டிட்டு போறாரு. ஸோ இவ்வளோ நேரமா நம்ம சாலுக்குன்னு ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தது. அப்புறம் கஸ், மைக்கு, டியூகோ இவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தது. ஸோ இனிமே போக போக இந்த 2 ட்ராக்கும் ஒன்னாகி இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகி இந்த சீரிஸே வெறித்தனமா போகும். ஸோ நாச்சோ நம்ம சாலை நேரா லாலோ கிட்ட கூட்டிட்டு போறாரு. நம்ம சாலும் ஐயோ நம்மள ஏதாவது பண்ண போறாங்களோன்னு பயத்திலேயே வராரு. அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாரு லாலோ கிட்ட. சரி, என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா எதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பக்காவா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே லாலோவும், உனக்கு டியூகோ தெரியுமா? எனக்கு டியூகோவை ரொம்ப நல்லாவே தெரியும் சார், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்க மண்டையை வச்சு பார்க்கும்போது நீங்களும் டியூகோவும் ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அற்புதமான அழகான அறிவான பாட்டி நல்லா இருக்காங்க தானே? லாலோவும் சாலை பார்த்து டியூகோ உன்னை பத்தி சொல்லிருக்கான், உன் வாயாலேயே எதை வேணாலும் சாதிப்பா அப்படின்னு. அதனால உன் வாய் எங்களுக்கு வேணும். என்னது என் வாயா? எனக்கு புரியலையே, தெளிவா சொன்னாதான் புரியும். சோ நாச்சோவும் லாலோவும் விஷயத்த சொல்றாங்க. எங்களோட ஆளு கிரேசி இப்ப போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் அவனை புடிச்சு புளிஞ்சு விஷயத்த கறந்துருவாங்க. இதனால நாங்க மாட்டிப்போம். சோ அதனால நாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை கிரேசி சொல்லணும். அதுக்கு அந்த கஸ்டடிக்குள்ளேயே போற ஒரே ஆளு உன்ன மாதிரி ஒரு லாயர் தான். சோ நம்ம சாலுக்கும் இப்பதான் நிம்மதி. நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறானுங்க, நல்ல வேலை நம்மள போட வரல. சரி ஓகே, நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா என்ன ரேட் கொஞ்சம் அதிகமாகுமே, ஏன்னா எனக்கு தினமும் 40 கிளைண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் ஒரு $7,900 சில்லற டாலர் ஆகும். இது கேட்ட லாலோவும் சரி ஓகேன்னு $8,000 கொடுக்குறாரு. அட காசு வாங்கிட்டா அந்த சால் உங்களுக்கு விசுவாசிப்பான்ட்டு நம்ம சாலும் களத்துல இறங்குறாரு. இந்த நேரத்துல மைக்கு
ரொம்ப சோகமா பார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் மனசு ஃபுல்லாவே தப்பே பண்ணாத ஒருத்தனை கொன்னுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்ல இருக்காரு. பத்தாததுக்கு அவரோட பேத்தி கிட்ட வேற கத்தி விட்டாரு. சோ அந்த டென்ஷன்லயே மைக்க வந்துகிட்டு இருக்கும்போது அங்க பிள்ளக்கா பசங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க மைக்க புடிச்சு, யோ கிழவா, உங்ககிட்ட $20 இருக்குமா? என்கிட்ட $20 விட அதிகமான பணமே இருக்கு, என்னடா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக் போய்கிட்டே இருக்காரு. அந்த பிள்ளக்கா பசங்கள்ல ஒருத்தன் மைக்க புடிச்சு திருப்பி ஒரு குத்து குத்திடுறான். கடுப்பான மைக்க அப்படியே புடிச்சு கையை உடைச்சு விட்டுறாரு. அப்புறம் என்னடா எவனாவது வரீங்களா அப்படின்னு கேட்க எவனுமே நகரவே இல்லையே. அப்புறம் மைக் அங்க இருந்து ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு சீனா அங்க இருந்து போறாரு. நம்ம நேச்சோட அப்பா நேச்சோவை மீட் பண்ணி என்னோட பிசினஸ் வாங்கணும்னு ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணாரு. அதுக்கு பெரிய அமௌண்ட் ஆஃபரும் பண்ணாரு. அப்புறம் என்னப்பா, பேசாம நீங்க பிசினஸ் வித்துட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம்ல, எனக்கு திடீர்னு ஆஃபர் வருது, ஒருவேளை நீ சுத்திக்கிட்டு இருக்கிறியே அந்த ஆளுங்க தான் என் பிசினஸ் வாங்க ட்ரை பண்றாங்களோ? அப்ப அவங்க எல்லாம் கிடையாதுப்பா, இது வேற யாரோ, நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு தெரியும் நேச்சோ, என்னோட பிசினஸ் யூஸ் பண்ணி அது மூலியமா என்னமோ பண்ண போறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என் பிசினஸ் நான் யாருக்கும் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேச்சோட அப்பா அங்க இருந்து போறாரு. இப்ப போலீஸோட கஸ்டடியில இருக்கிற அந்த கிரேசியை பாக்குறதுக்காக நம்ம சால் போறாரு. போலீஸ் கிட்ட கிரேசி என்ன சொல்லணுமோ அதை லாலோ சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதை நம்ம சால் ஒரு பேப்பர்ல எழுதி ஃபுல்லா மனப்பாடம் பண்ண சொல்றாரு கிரேசிய. அப்புறம் சால் வெளியே வந்து யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்றாரு. ஒரு கார் வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தர் போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா கிரேசி இப்ப மாட்டினது போதைப்பொருள் கேஸ்ல. சோ அதுக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. யாருன்னு தெரியுதா? அட நம்ம அகில அமெரிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி நம்ம ஹேங்க் தான் வராரு. ஆனா அவரு கிரேசிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரா, ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு, நீ யாருக்கு கீழே வேலை செய்யற? இந்த போதைப்பொருள்லாம் எங்க இருந்து வருது? உன்னோட பாஸ் யாருன்னு கேக்குறாரு. சோ கிரேசியும் சால் என்ன சொன்னாரோ அதுபடியே பேச ஆரம்பிக்கிறாரு. எங்களை மாதிரி டீலர்ஸ்லாம் பெரிய பெரிய பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். போதைப்பொருளை நாங்க வித்து வர பணத்தெல்லாம் ஒரு 3 லொகேஷன்ல விற்போம். அதை எங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, அந்த 3 லொகேஷனை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு அங்க சால் வராரு. சார், என் கிளைண்ட் கிட்ட நான் இல்லாம எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பேசலாம்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். ஏன் முன்னாடி தான் எதுவாக இருந்தாலும் பேசணும். அதோட என் கிளைண்ட் இப்ப உண்மை சொல்றாரு அப்படின்னா அதனால அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நீங்க அஷூரன்ஸ் கொடுத்தாதான் நான் அவரை பேச சொல்லுவேன். ஹேங்கும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, இவன் உண்மையை சொன்னா போதும், மற்றபடி இவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாலும் சரி சரி ஓகே, உன்ன மாதிரி இவ்வளவு பெரிய வாயை வச்சுக்கிட்டு இருக்கிற லாயர் இருக்கும்போது உன் கிளைண்ட்டுக்குலாம் எதுவும் ஆகாது, அவனை உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்ல கிரேசியும் அந்த 3 லொகேஷனை பத்தி சொல்றாரு. எங்க நம்ம கிம் பேங்க் கிளைண்ட்ஸ் கூடவே ஒரு இடத்துக்கு போறாங்க. மேசா வர்டேன்ற இந்த பேங்கோட இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ண போறாங்க. அதுக்காக நிறைய லேண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஒரு வயசான தாத்தா மட்டும் இது என்னோட இடம், நான் யாருக்குமே விற்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த இடத்தோட ஓனர் அவரு கிடையாது, லீஸுக்கு இருந்திருக்காரு. சோ லீஸோட கான்ட்ராக்ட்லயே ஓனர் நினைச்சா லீஸ்ல இருக்கிறவங்கள வெளியே போக சொல்ல முடியும், எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன், கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு. சோ கிம்மும் போயிட்டு அந்த வயசானவர்கிட்ட பேசுறாங்க. எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. ஆனா அவரு கேட்கற மாதிரியே இல்ல. அந்த பணக்காரங்களுக்காக நீ வேலை செய்யறல, நீ எல்லாம் தூங்கும் போது உனக்கு எப்படிதான் தூக்கம் வருமோ? அது சரி, இந்த பணக்கார முதலைங்களோட பணத்தை தானே வாங்கி தின்ற, உனக்கெல்லாம் நல்லா தான் தூக்கம் வரும்னு சொல்றாரு. கடுப்பான கிம் அந்த தாத்தா கிட்ட வந்து, இங்க பாருங்க, எல்லாருமே ரூல்ஸ் படி நடந்துகிட்டு இருக்காங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே வீட்டை வித்துட்டு கிளம்பி போயிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி பாவனா அதிக பணம் கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா பேசுறீங்களே. இங்க பாருங்க, கான்ட்ராக்ட்ல எவ்வளவு பணம் இருந்ததோ அதை தான் கொடுக்க போறோம். நாளைக்கு போலீஸ் வருவாங்க, அடிச்சு உங்களை வெளியே தள்ளுவாங்க, அப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிம் அங்க இருந்து போறாங்க. எங்க நம்ம சாலு நேச்சோவையும் லாலோவையும் மீட் பண்றாரு. லாலோ வந்து காரை வெறித்தனமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இறங்கி வந்து, அப்புறம் என்ன சால், எல்லாமே கரெக்டா போச்சா? பக்காவா பிளான் படி போச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கேஸ் போலீஸ் கிட்ட இருந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிட்ட போயிடுச்சு. எது என்னவோ அந்த கிரேசி பணத்தை நாங்க ஒரு 3 லொகேஷன்ல கொடுப்போம்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டான். ஆனா நீங்க எதுவும் அவனை தப்பா நினைக்காதீங்க, அவன் ஒரு எலி, அதுவும் உங்களோட எலி. அட சாலு, என்னையா எனக்கு சாதகமாவும் பேசுற, அந்த கிரேசிக்கு சாதகமாவும் பேசுற, என்ன விஷயம்? ஏன்னா எனக்கு பணத்தை கொடுத்தது நீங்க, நான் கிரேசியோட கிளைண்ட், அதனால கிரேசிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எல்லா சைடும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீ சூப்பரான லாயர் தான் சொல்லிட்டு திரும்பவும் கார் ஓட்ட போயிடுறாரு லாலோ. அப்புறம் நேச்சோ கிட்ட சாலு, டே அந்த 3 லொகேஷன்ல வச்சு யாரடா மாட்டி விட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுக்குள்ள வர விருப்பமே இல்லை, இதோட என்ன விட்டுருங்க. அவ்வளவு ஈஸியெல்லாம் உன்னை விட முடியாது சால், ஒரு தடவை நீ உள்ள வந்துட்ட அப்படின்னா அவ்வளவுதான், திரும்ப வெளியெல்லாம் போக முடியாதுன்னு நேச்சோ சொல்றாரு. சாலுக்கும் ஐயோ வசமா வந்து இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு தோணுது. சோ நைட் டைம் ஆகுது. கிம் வந்து அந்த தாத்தா ஒருத்தர் லேண்ட் தரமாட்டேன்னு சொன்னார்ல, அவரோட வீட்டுல நைஸா எகிரி குதிச்சு, சார் நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், சாரி, உங்ககிட்ட பேசணும்னு நிறைய வீட்டோடைய போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த இடத்த விட்டு காலி பண்ணி இந்த லேண்டை நாங்க வாங்கி கொடுத்துடுறோம், அந்த இடத்துல உங்களை வெளியே போங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வீட்டுக்கே ஓனர் நீங்க தான். எனக்கு புரியுது சார், நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கீங்கன்னு. சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனா எங்களால ஒரு செங்கல் கூட வாங்க முடியல, நான் நிறைய நாள் தூங்குறதுக்கு இடம் இல்லாம என் கார்லயே தூங்கியிருக்கேன் சார், அந்த அளவுக்கு நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அந்த தாத்தாவும் சரி சரி சூப்பரா கதை விடுற, இந்த மாதிரி கதை விட்டா நான் என் நிலத்தை கொடுத்துருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கான்ட்ராக்ட் முடியாம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க சால் இருக்காரு, கையில பாட்டில் வச்சிருக்காரு, அது மேல இருந்து கீழே விழாத மாதிரி அழகா பிடிக்கிறாரு. எங்க இதே மாதிரி நீ பண்ணு பார்க்கலான்னு சொல்ல, கடுப்புல இருக்கிற கிம் அந்த பாட்டில் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாங்க. நீ போட்டா நானும் உடைப்பேன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பாட்டில தரையில போட்டு உடைக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நேச்சோ நம்ம கெஸ்ஸை மீட் பண்ண போறாரு.
சொல்றாரு. ஏன்னா நேச்சோ தான் கஸ்ஸோடைய இன்ஃபார்மர் மாதிரி. சோ இப்பதான் பிளானே தெரிய வருது. கிரேசி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. லாலோ என்ன பண்றாருன்னா கிரேசி மூலியமா கஸ்ஸோட டீலர்ஸ்லாம் கஸ்ஸுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல டெட் டிராப்ஸ், அந்த லொகேஷனை சொல்லி விட்டுறாரு. சோ போலீஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா கஸ்ஸோட ஆளுங்க தான் மாட்டுவாங்க. சோ கஸ்ஸும் செமையா கடுப்பாகிறாரு. அந்த போலீஸ் ஆபீசர்ஸோட நேம் தெரியுமான்னு கேட்கும்போது நேச்சோ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு லாயருக்கு தெரியும்னு நம்ம சாலை பத்தி சொல்றாரு. கஸ்ஸோட ஆளு டைரஸ் உடனே அந்த டெட் டிராப்ஸ் கிட்ட கஸ்ஸோட ஆளுங்க யாரும் போகாத மாதிரி பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஒருவேளை போலீஸ் அந்த டெட் டிராப் கிட்ட போகும்போது பணம் எதுவும் இல்ல அப்படின்னா லாலோ வேற எதையோ பிளான் பண்ணுவான் அப்படின்னு நேச்சோ சொன்ன உடனேயுமே கஸ்ஸும் அவரோட ஆளை தடுத்து நிறுத்துறாரு. அந்த டெட் டிராப்ஸை எதுவும் பண்ண வேணாம், போலீஸ் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. சாலும் கிம்மும் வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்ப ரோட்ல நிறைய பாட்டில் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதை போட்டதே இவங்க 2 பேரும் தான். சால் என்ன சொல்றாருன்னா இந்த பில்டிங் ஓனர்ஸ் பாத்துப்பாங்க, அதுக்கு தானே வாங்குறாங்க ரெண்ட்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா கிம் நம்ம தான் போட்டோன்னு அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப சாலுக்கு ஒரு புது கிளையண்ட் கிடைச்சிருக்காங்க, அதனால ஜெயிலுக்கு போறாரு. அந்த 2 பேரு நமக்கு லாயர் இருக்காருன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானுங்களே அவனுங்க தான் இது. இப்போ ஒரு வழியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சாலுக்கு கால் பண்ணி சாலை வர வச்சுட்டாங்க. சாலும் வந்து அவங்க கேஸ் எல்லாத்தையும் பக்காவா பேசி, இங்க பாருங்க பசங்களா, நல்லவேளை நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா ஒரு 5 மாசம் நீங்க ஜெயில இருக்க போறீங்க, அப்புறம் கம்யூனிட்டி ஒர்க் பண்ண போறீங்க, அப்புறம் இந்த போதைப் பொருள்ல இருந்து வெளியே வரதுக்காக ரீஹேபுக்கு போக போறீங்க. இதை மட்டும் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து அழகா வெளியே வந்துடலாம். எல்லாமே ஓகே, ஆனா 5 மாசம் நாங்க ஜெயில இருக்கணுமா? நீ என்னமோ பெரிய லாயர்னு சொன்ன, எங்களை ஈஸியா வெளியே கொண்டு வர முடியாதா? ஏன்னா டே ஒரு தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல, ஊரு ஃபுல்லா தப்பு பண்ணிருக்கீங்க, அது யாரா குப்பை தொட்டியில ஒண்ணு கடிச்சவன்? அது போதையில இருந்ததுனால யார் பண்ணதுன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா உங்களை 5 வருஷம் ஜெயில உட்கார வச்சிருப்பாங்கடா. சரி சரி சால் 5 மாசம் தானே பரவாயில்ல, இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். எப்படியோ ஒரு வழியா வழிக்கு வந்துட்டீங்களே, சரி எனக்கு ஒரு $4000 பணத்தை கொடுங்க என்னோட ஃபீஸ். என்னது $4000? 50% ஆஃப்னு சொன்ன? அட 50% ஆஃப் போய் தான்டா 4000. நேத்து எனக்கு $8000 ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஐயே இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, காசே இல்லாம ஃப்ரீயா கவர்மெண்ட்ல எங்களுக்கு லாயர் தருவாங்க, அவங்கள வச்சு நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. சோ சாலும் கடுப்பாகிறாரு. ஓ பப்ளிக் டிஃபெண்டர் கிட்ட போவீங்களோ, அவங்கலாம் உங்களை கண்டுக்க கூட மாட்டானுங்க. நான் சொன்னல 5 வருஷம் ஜெயில அடைப்பாங்கன்னு. பப்ளிக் டிஃபெண்டர் வந்தாங்கன்னா 10 வருஷம் நீங்க ஜெயில இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு சால் போகும்போது ஐயோ போவாதீங்க போவாதீங்க, 5 மாசமே எங்களுக்கு ஓகே தான், நீங்க கேட்ட $4000 கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு நாள் கிளைண்ட் வேணுன்றதுக்காக சால் என்னென்னமோ பண்ணாரு. ஆனா இப்ப சால் வேணுன்றதுக்காக கிளைண்ட் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் லாயரா ஆகிட்டு வராரு. நம்ம சாலை பார்க்கணும்னு ஹாவர்டு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. ரெஸ்டாரண்ட்ல இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு ஜிமி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. HHM ரொம்ப லோவா போய்கிட்டு இருக்கு, அதை திரும்ப வேற லெவல்ல கொண்டு வரணும். இப்ப நீ சால் குட்மேன்ன்ற பேர்ல வேற லெவல்ல போய்கிட்டு இருக்க, அதனால உனக்கு HHMல வேலை தரலான்னு இருக்கும். உடனே சாலும் உனக்கும் எனக்கும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் எனக்கு வேலை தரலான்னு இருக்கல, ஒரு சின்ன திருத்தம் ஜிம்மி, எனக்கும் உனக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ப்ராப்ளம் எல்லாமே உனக்கும் உன்னோட பிரதர் சக்குக்கும் தான். சோ ப்ளீஸ் ஜிம்மி நல்லா யோசி, நீ HHMல ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா சால் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஆனா ஹாவர்டுக்கு நம்ம சால் எப்படியாவது HHMல சேரணும்னு அவ்வளவு ஆசை, கட்டிப்பிடிக்கலாம் செய்யறாரு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானேன்னு சால் ஹாவர்ட ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு. இந்த நேரத்துல கிம் அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. மேசா வர்டான்ற பேங்கோடைய ஒரு பிரான்ச்சை ஒரு இடத்துல ஓபன் பண்ண போறாங்க. அந்த இடத்துடைய எல்லா லேண்டையும் வாங்கிட்டாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் இவங்க லேண்டை வாங்கினவர் வந்து லீஸுக்கு கொடுத்திருக்காரு. லீஸ்ல இருக்கிறது யாரு? நம்ம தாத்தா தான். லீஸ் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் காலி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ தாத்தாவோட பாயிண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஆனா இவங்க பேங்க் பிரான்ச்சை கட்டியே ஆகணும், அந்த தாத்தா பிரச்சனையாவே இருக்காரு. சோ கிம் ஒரு ஐடியாவை சொல்றாங்க, பேசாம நம்ம பேங்க் பிரான்ச்சை வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அந்த தாத்தா ஒத்துக்க மாட்டாரு. லீகலா நம்ம போனாலும் அவர்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் இருக்கு, எப்படியும் பேசி அந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சாலும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ அதுக்கு சிம்பிளா பேங்க் பிரான்ச்சை வேற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நீங்க வாங்கின லேண்ட்லாம் இன்னும் 5 வருஷத்துல ரேட் அதிகமாயிடும். சோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும்ல. ஆனா இந்த விஷயம் பேங்க் கிளைண்ட்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம அந்த எல்லா லேண்டையும் வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அந்த கிழமை பிரச்சனையை நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு மொத்தமா முடிக்க ட்ரை பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி எங்க பேங்க் பிரான்ச் அங்கதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. சோ இதுல டென்ஷன் ஆகிறது கிம்மு தான். ஏன்னா கிம்மு சொன்னா இந்த பேங்க் கிளைண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. சரி அந்த தாத்தா கிட்ட பேசலாம்னு பார்த்தா அவரும் கேட்க மாட்டாரு. சோ அப்படியே சோகமா கிம்மு கோர்ட் ரூம்குள்ள வராங்க. அங்க ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸை வாதாடுறது நம்ம சாலு தான். சோ என்ன கேஸ்னா, இருக்காரு இவர் ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். நம்ம சாலுக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு தாடி வச்சுக்கிட்டு. இவர் அந்த ஸ்டோருக்குள்ள வந்து பணத்தை ஆட்டையை போட்டு போனாராம். சோ அந்த தாடிக்காரனுக்காக நம்ம சாலு வாதாட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டோர்ல வேலை செஞ்சவர்கிட்ட போயிட்டு, சோ நைட் டைம்ல நீங்க ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரு பணத்தை ஆட்டையை போட்டு போனாரு, அதை நீங்க பாத்தீங்களா? ஆமா என் 2 கண்ணால பார்த்தேன். ஒருக்கான இவன் தான் ஆட்டையை போட்டது. ஓ அப்படியா, சரி ஸ்டோர்ல வேற யாரும் இல்லையா? அந்த டைம்ல வேற யாரும் இல்ல, சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகவே இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா பாருங்க அவர் தான் பணத்தை ஆட்டையை போட்டாரா? அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்ணவரும் நான் அடிச்சு சொல்றேன் இவன் தான் பணத்தை ஆட்டையை போட்டு போனா, என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னா ஓகே அவ்வளவுதான், இவரானர் கேஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரே தாடிக்காரன், இவனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் சும்மா கூட்டு வந்த ஆளு. உண்மையிலேயே இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன என்னோட கட்சிக்காரர் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கன்னு அங்க ஒரு தாடிக்காரர் எழுந்துக்கிறாரு. இன்னும் சொல்றாங்க இவரு மேலதான் கேஸே. ஆனா நம்ம சாலு பார்க்க கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இவர் மாதிரி இருக்கிற இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து இவரு தான் பணத்தை ஆட்டிய போட்டு போனாருன்னு அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்றவரு சொல்ல வச்சு சோ இவருக்கு ஒழுங்கா சாட்சி சொல்ல தெரியல, தாடி வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தவன் பணத்தை ஆட்டிய போட்டு போயிருக்கான். இப்ப சொன்னார்ல சாட்சி, அதே மாதிரி என்னோட கட்சிக்காரரை மாட்டி விட்டாரு, அவ்வளவுதான் ப்ராப்ளம். சோ நடந்த சம்பவத்துக்கும் என்னோட கட்சிக்காரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சால் அந்த கேஸ்ல வின் பண்றாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த கடையில ஆட்டைய போட்டதே இந்த தாடிக்காரர் தான். அவரை காப்பாற்றணும் தான் சால் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்காரு. சோ இது எல்லாத்தையும் கிம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ப முடியல, ஏன்னா சால் வேற லெவல்ல இருக்காருன்னு. சோ கோர்ட் ரூம்ல இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கிம் அங்கேயே இருக்காங்க. நம்ம சால் வந்து என்ன ப்ராப்ளம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்கும் பொழுது கிம் அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் அதை பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம சால் நேரா அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கு போறாரு. பொம்பளை லாயர் போகி இப்ப ஆம்பளை லாயரா? அந்த பேங்க்குக்காரங்க என்ன பண்ணாலும் சரி நான் இந்த வீட்டை கொடுக்கவே மாட்டேன். சார் சார் நான் அந்த பேங்க்குக்காரங்களோட லாயர் கிடையாது, நான் உங்களோட லாயர், எனக்கெல்லாம் லாயரே தேவையில்லை. எங்க பாருங்க சார், எனக்கு அந்த மேசாவோட பேங்கை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அந்த பேங்க் கூட நீங்க தனியாலாம் மோதவே முடியாது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் வரேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பேங்கை ஓட விடலாம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த தாத்தாவும் ஓகேன்னு சொல்றாரு. நம்ம சாலுக்கு கிளைண்டாவும் ஆகுறாரு அவரு. அப்புறம் நம்ம சாலு ஹாவர்டோட வீட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாம பவுலிங் பால் எடுத்து ஹாவர்டுடைய கார் மேலேயே போட்டுறாரு. கண்ணாடி எல்லாம் உடஞ்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஆள் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹாவர்டும் வெளியே வந்து பார்த்தா கார்லாம் உடஞ்சி போயிருக்கு. யார் அந்த மாதிரி பண்ணதுன்னு அவருக்கு புரியல. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஹாங்கும் அவரோட ஆளும் கிரேசி தகவல் சொல்லியிருப்பார்ல, ஒரு 3 இடத்துல நாங்க பணத்தை வைப்போம், பெரிய ஆளுங்களுடைய ஆளுங்க வந்து எடுத்துட்டு போவாங்கன்னு. சோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லொகேஷன்ல. ஆனா லாலோ பிளான் பண்ணி நம்ம கஸ்ஸோட ஆளுங்க பணத்தை எடுக்கிற இடத்த சொல்லிட்டாரு, ஏன்னா கஸ் மாட்டணும்னு. கஸ் நினைச்சிருந்தா அந்த இடத்துல பணத்தை வைக்காம வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா லாலோவுக்கு டவுட் வந்துடும், அதனால எதுவும் பண்ணாம விட்டுறாரு. சோ அதே மாதிரி கார்ல கஸ்ஸோட ஆளுங்க வராங்க, அந்த பணத்தையும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மள போலீஸ் வாட்ச் பண்றாங்கன்னு. சோ கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹாங்கும் அவரோட ஆளுங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு கஸ்ஸோட ஆளு காரை விட்டு இறங்கி ஒரு ட்ரைனேஜுக்குள்ள போயிடுறாரு. சோ இவங்களும் அதுக்குள்ள போகலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே கஸ்ஸோட ஆளு இன்னொரு பக்கமா வெளியே வந்து வேற ஒரு கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஆனா பணம் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. மொத்தம் $7 லட்சம். அது பெரிய அமௌண்ட். எப்படியோ காய்ஸ் $7 லட்சம் நம்ம பிடிச்சிட்டோம், ரொம்ப நல்லா வேலை பாத்தீங்கன்னு ஹாங்க் அவரோட ஆளுங்களை எல்லாம் பாராட்டுறாரு. எங்க கஸ்ஸோட ஆளுங்க கஸ்ஸுக்கு இந்த விஷயத்த சொல்றாங்க, பணம்லாம் மாட்டிக்கிச்சுன்னு. கஸ்ஸும் அவரோட போனை போட்டு உடைக்கிறாரு. இந்த டைம்ல மைக்கு அவரோட டாட்டர் இன் லாவோட வீட்டுக்கு போறாரு. மைக் இங்க என்ன பண்றீங்க? என்ன தெரியாத மாதிரி சொல்ற, நீ ஒர்க்குக்கு போயிடுவ, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். இல்ல மைக் இன்னைக்கு வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எமிலின்னு ஒருத்தவங்கள பேபி சிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம மைக் வந்து அவரோட பேத்தி கிட்ட கோவமா நடந்துகிட்டாருல, அட்லீஸ்ட் நான் சாரியாவது கேட்கறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மைக் பாப்பாவுக்கு இப்ப எதுவும் ஞாபகம் இல்ல, அவ ஜாலியா விளையாடிக்கிட்டு தான் இருக்கா. சரி அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நான் தான் பாப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, ஒருவேளை அவ திரும்பவும் உங்க பையனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா, ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அதனால மைக் ப்ளீஸ் உங்க ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வாங்க, அதுக்கப்புறமா பாப்பா வந்து பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. சோ மைக்கும் புரிஞ்சுக்கிறாரு. அங்க இருந்து அப்படியே டிப்ரெஸ்ஸா கிளம்பி போறாரு. சோ நைட் டைம் ஆகுது. வழக்கம் போல மைக் பார்ல போய் குடிச்சிட்டு நடந்து வரும் பொழுது ஏற்கனவே போன தடவை மைக் கிட்ட பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கும்பல் பிரச்சனை பண்றாங்க. மைக்கும் அடிக்கிறாரு. ஆனா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்காரு. துப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. கத்தி எடுத்து வேற குத்திடுறாங்க. அங்கேயே அவர் மயங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது மைக் வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் உடம்பெல்லாம் கட்டு போட்டு வச்சிருக்காங்க. சோ மைக்கும் புரிஞ்சுக்கிறாரு, நம்மள யாரோ வேணும்னே இந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ஸ்பானிஷ்ல பேசுறாங்க. மைக்கும் என்னென்னமோ கத்துறாரு. ஆனா அந்த லேடி பேசுறது புரியவே இல்லையா. மைக் அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்காரு. உடம்புல கட்டு போட்டு இருந்தாங்களா, அதுல இருந்து பிளட் எல்லாம் வருது. இதுக்கு மேல நடக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வண்டி வருது. அதுல இருந்து கஸ்ஸோடைய டாக்டர் இறங்குறாரு. சோ மைக்குக்கும் புரிய வருது, கஸ் தான் நம்மள இங்க கொண்டு வந்திருக்கான்னு. எதுக்காகன்னு கேட்கும் பொழுது மைக் அதை நீங்க வீட்லயே இருந்து கேட்டிருக்கலாம்ல, பாருங்க பிளட் வருது, இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு, கஸ்ஸுக்கு நீங்க உயிரோட இருக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்க நம்ம போலான்னு மைக்கை கூட்டிட்டு போறாரு. சோ மைக்கோட உடம்புல ஒரு தையல் போட்டிருப்பாரு, அது பிரிஞ்சு போயிருக்கும். திரும்பவும் தையல் போடுறாரு. மைக் இங்க பாருங்க, நீங்க சேஃபா இங்கேயே இருக்கணும், இந்த காயம் சரியாகிற வரைக்கும் வேற எங்கேயும் போவாதீங்க, எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, தம்மா துண்டு பசங்க கிட்ட கத்தி குத்து வாங்கி படுத்துட்டீங்க, ஆனா நாங்க எப்படியோ உங்களை காப்பாத்திட்டோம், இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா மைக் அப்பவும் கேட்காம அந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்றாரு. திடீர்னு அந்த இடத்துல நிறைய குழந்தைங்களாம் ஜாலியா ஓடுறாங்களா, அந்த குழந்தைங்களை பார்த்த உடனேயுமே அவருக்கு அவரோட பேத்தி ஞாபகம் வருது. சரி நம்ம இங்கேயே இருக்கலான்னு காயம் குணமாகிற வரைக்கும் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சரி கஸ்ஸுக்கு கால் பண்ணலான்னு அங்க ஒரு போன் பூத் பெருசா இருக்கு. அதுல கால் பண்ணா இன்டர்நேஷனல் கால் எல்லாம் போகாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப மைக் இருக்கிறது மெக்சிகோல, அது எப்படி கால் பேச முடியாதுன்னு அந்த டெலிபோனையே எடுத்து அக்கா பிரிச்சு ஒயர்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்றாரு. அந்த வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்களும் பாக்குறாங்க. அழகா அவங்க போன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அடத முன்னாடியே கொடுத்துருக்கலாம்னு மைக்கும் கஸ்ஸுக்கு கால் பண்றாரு. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும், அது என்ன காரணம்னு சொல்லு. ஆனா கஸ் இது கரெக்டான டைம் இல்ல, நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்றாரு. சோ மைக்குக்கும் வேற வழி இல்ல, அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு நாள் நைட் அவருக்கு ஒரு போன் கால் வருது. அதுவும் நம்ம சால் கிட்ட இருந்து. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, ஆனா மைக் வந்து இப்ப என்னால எங்கேயும் வர முடியாது, ஐம் சாரின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் மைக்குக்கு செமையா போர் அடிக்குது. அந்த வீட்லயே விண்டோல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள்
கஸ்ஸே அந்த இடத்துக்கு வராரு. மைக்கும் கஸ்ஸை மீட் பண்ணி நான் அதுக்காக இங்க இருக்கேன், என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. ஏன்னா மைக் இப்போ ஒரு வார் நடக்க போகுது, எனக்கு ஒரு சோல்ஜர் வேணும், நீ ஒரு ட்ரக் டீலரு இன்னொரு ட்ரக் டீலர் கூட சண்டை போட போற, அதுக்கு நான் உனக்கு தேவையா, உங்ககிட்ட தான் நிறைய பேர் இருப்பாங்களே. மைக் நான் மோத போற ஆளுங்களை பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லும் பொழுதுதான் மைக்கும் புரிஞ்சுக்கிறாரு இந்த டியூகோ ஹெக்டர் இவங்களை பத்தி தான் இவர் பேசுறாருன்னு. அது உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, நான் அதுக்காக உள்ள வந்து சேரணும் மைக், இதுல உனக்கும் பங்கு இருக்கு, உன் ஃபேமிலியை மிரட்டினவங்களும் அதே குரூப் தான், ஸோ அந்த குரூப்பை நம்ம கதற விடணும், அதுக்கு நீ ஏன் கூட இருக்கணும்னு சொல்றாரு. மைக்கும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல கிம்மோட அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் ஆளுங்களெல்லாம் அனுப்பிட்டாங்க அந்த லேண்டுக்கு. ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க, தாத்தாவோட பில்டிங்கை இடிச்சு நவுத்த போறாங்க, அதோட போலீஸும் வந்திருக்காங்க தாத்தாவை தடுத்து நிறுத்த. ஆனா அந்த இடத்துக்கு சீனா நம்ம சால் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒழுங்கு மரியாதையா வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அட நீ யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, நான் யாரா, நான் லாயரு. ஸோ போலீஸும் அங்க வராங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா அவங்க வேலையை செய்ய சொல்லுங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கு, ஜட்ஜே சொல்லிட்டாங்க, இந்த வீட்டை விட்டு அந்த தாத்தா போய் தான் ஆகணும்னு போலீஸும் சொல்றாங்க. ஸோ நம்ம சால் உடனே இந்த கோர்ட் ஆர்டர்ல அட்ரஸ் என்ன போட்டிருக்கு, 1130 போட்டிருக்கு. ஆனா தாத்தா இருக்கிற இந்த வீட்டோட அட்ரஸ் 1240. இதை கேட்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளு அங்க இருந்த மெயில் பாக்ஸ்ல கூட 1113 தான் போட்டிருந்தது, இப்ப பார்த்தா காணோம். உடனே தாத்தாவும் வந்து என் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதா, இது 1240 தான் ஆபீசர், தப்பான வீட்டை வந்து அவங்க இடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதோட மெயில் பாக்ஸ்ல இருந்து நிறைய மெயில்ஸையும் எடுக்கிறாரு, அது எல்லாத்துலயுமே 1240 போட்டிருக்கு. சோ போலீஸே குழம்பி போறாரு. பக்கத்துல இருக்கிற வீட்டை வச்சு பார்க்கலான்னு பார்த்தா இந்த பேங்க்காரங்க இந்த லேண்டை வாங்கின உடனே இருக்கிற எல்லா வீட்டையும் தரமட்டமா அடிச்சிட்டாங்க, இருக்கிறது ஒரே ஒரு வீடு. இப்ப நம்ம சாலும் தாத்தாவும் அட்ரஸை மாத்தி சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதை வெரிஃபை பண்ணணும்னா சர்வே ஆபீஸ்க்கு போகணும். சோ வீட்டை இடிக்க வந்தானுங்களே அவனுங்கள சர்வே ஆபீஸ்க்கு போக சொல்றாரு சாலு. சோ அதனால இன்னைக்கு அவங்களால வீட்டை இடிக்க முடியாது, இதுக்குள்ள சாலும் அந்த வயசானவரும் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இந்த இன்சிடென்ட்னால பேங்க் கிளைண்ட்ஸ் செமையா கடுப்பாகிறாங்க. இந்த விஷயத்த கிம்மு கிட்டயும் சொல்றாங்க. கிம்மு என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாத்தாவோட லாயர் வேற யாரும் இல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டு சால் தான். சோ இந்த பேங்க் கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம கிம்மு மேல டவுட் வரும்னு பார்த்தா எனக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு எதிரி யாரோ ஒருத்தவங்க வேணும்னே அந்த வயசான தாத்தாவுக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டு சால லாயரா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே நாங்க உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு நினைச்சிருக்காங்க போல, அதெல்லாம் கிடையாது, நீ தான் அந்த சாலை எதிர்த்து கோர்ட்ல வாதாட போற, இது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறாங்க. கிம்முக்கும் வேணும். அவங்க வீட்டுக்கு போறாங்க, சாலை மீட் பண்றாங்க, ரெண்டு பேருமே பக்காவா பிளான போடுறாங்க. இன்னைக்கு எப்படியோ அட்ரஸ் மாத்தி சொல்லிட்டாரு, ஆனா அதை வெரிஃபை பண்ணிட்டு நாளைக்கு இடிக்கிறதுக்கு திரும்ப வருவாங்கல்ல, அதுக்கும் நம்ம சாலு வேற லெவல்ல பிளான போடுறாரு. இடிக்கிறதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க வரத்துக்கு முன்னாடியே ஆர்கியாலஜிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பழங்கால பொருள்லாம் இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல உட்காந்து பீங்கான் தட்டுல சோறு தின்றுருக்காங்க, அதுக்கான ஆதாரம் தான் இதுன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலேயே பீங்கான் தட்டு தான். நம்ம சாலு அதை அவரோட வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு இங்க இப்படி ஒரு சீனை போட்டிருக்காரு. சோ இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுறாங்க, அதுக்கப்புறம் சமாளிக்கணும்ல, அதனால ஒவ்வொரு நாளும் வேற வேற கதையை யூஸ் பண்ணி வேலையே நடக்க விடாத மாதிரி பண்றாரு சாலு. இந்த நிலத்துக்கு அடியில தண்ணி ஓடுது, இந்த தாத்தாவுடைய தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்ததே ராஜராஜ சோழன் தான் அப்படின்ற மாதிரிலாம் பிட்டு போடுவார் போல. இப்படி வாய்க்கு வந்த பிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு படி மேல போய் நம்ம சாலு கடையில இருந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங்க வாங்கிட்டு வந்து என்னத்தையோ வரையறாரு. அப்புறம் இந்த தாத்தா ஒரு சர்ச்சுக்கு கால் பண்ணி இந்த அற்புதம் என் வீட்டுல நடந்தது, நான் ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டவனா உணர்றேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா ஒரே கூட்டம் தாத்தா வீட்டுக்கு. பார்த்தா ஜீசஸோட முகம் செவுத்துல தெரிஞ்சிருக்கான், அதை வரைஞ்சதே சால் தான். இப்படி வேலையை நடக்க விடாம சால் தடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் கிம்முக்கு பேங்க் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிய வருது. ஆனா இந்த பிளான் வந்து ஆல்ரெடி கிம்முக்கு தெரியும். கிம்முக்கு என்னன்னா, பாவம் அந்த தாத்தா அந்த இடத்துல இருக்கட்டும், இந்த பேங்குக்காரங்களுக்கு காசா இல்ல வேற இடத்துல ஆரம்பிச்சுட்டா என்ன பிரான்ச்ச, ஆனா அவனுங்க நான் இங்க தான் பேங்க கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்காங்க. சோ கிம்மோ அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் கிட்ட, சார் இங்க பாருங்க, அவங்க நம்ம என்ன வேலை பண்ணாலும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க, உடனே அவரும் இதுக்கு மேல நம்ம சும்மா விட முடியாது, அவங்க மேலேயே நம்ம கேஸ் போடலாம், ஆனா சார் நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் முடியறதுக்குள்ள வருஷ கணக்குல ஆயிடும், அதனால பேசாம இந்த பேங்கோட பிரான்ச்சை நம்ம வேற இடத்துல வைக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு கிம் சொல்றாங்க. ஆனா அந்த பேங்க் கிளைண்ட் ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாருங்க, அந்த லேண்ட் தாத்தா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லாயர் அந்த சால் மட்டும்தான், ஆனா என்கிட்ட இவ்வளவு லாயர்ஸ் இருக்கீங்க, நான் பிரச்சனையை கண்டு ஓட போறது கிடையாது, எதிர்த்து போராட போறோன்னு அவர் அதுலயே தான் நிக்கிறாரு. சோ இதை பத்தி கிம்மும் சாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேங்க் கிளைண்ட் இருக்காருல்ல, அவரை பத்தின ஏதாவது ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேஸ்ல அவங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். சோ அதனால சாலு இதுக்காகவே என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான்னு நம்ம மைக்குக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பேங்க் கிளைண்ட் ஒருத்தன், அவனை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும், அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு போட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா மைக் இப்ப முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தான் மெக்சிகோல இருக்காரு, இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். சோ அதனால சாலு வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்றாரு. அவரும் ஃபுல் டீடைலை கலெக்ட் பண்ணிட்டு அந்த நெயில் சலூன் இருக்குல்ல, அங்க வந்து கிம்மையும் சாலையும் பாக்குறாரு. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அவருக்கு நெகட்டிவ் சைடே கிடையாது, அவரை பிளாக் மெயிலே பண்ண முடியாது போல. சரின்னு வீட்டுக்குள்ளேயே புகுந்து போய் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அதை கிம்மும் பாக்குறாங்க. என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல, வேணா வேற ஐடியா சொல்லிட்டா, அந்த ஆளை கடத்தி கொண்டு போயிட்டு கை காலை கட்டி போட்டு மிரட்டி கேட்கலாமான்னு சொல்லும் பொழுது கிம்மு பயப்படுறாங்க. ஐயோ சாமி போதும் நீ கிளம்புன்னு அந்த கிரிமினல் அங்க இருந்து அனுப்பிட்டு, சே எதுவுமே மாட்டலையேன்னு அவர் கிம்ம பார்க்கும் பொழுது கிம்மு வந்து அந்த போட்டோகிராஃப்ல இருந்து ஏதோ
ஆவணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சாலை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆகுது. கிம் ஆஃபீஸில் இருக்காங்க. ரிச்சர்டுன்றவரோட ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. அவரு நேராக கிம் கிட்ட வந்து, இங்கே பாரு கிம், நீ கொஞ்ச நாள் அந்த பேங்க் லைன்ஸை விட்டு தள்ளிரு, அந்த கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. கிம்முக்கு எதுவும் புரியல. நான் எதுக்காக போகணும்? ஏன்னா அந்த லேண்ட் ஓனர் தாத்தா உன்னோட பாய் ஃப்ரெண்டை தான் லாயராக வச்சிருக்காரு. 2 பேருமே ஒன்னா ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. வெளியே கோர்ட்டில் வந்து எப்படி சண்டை போட போறீங்க? நீ அந்த வயசானவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணிருக்க, அவர் ஒத்துக்கல. அப்புறம் பேங்க் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து வேற இடத்துல பேங்கை வச்சுக்கோங்கன்னு சொன்ன, அவங்களும் ஒத்துக்கல. அதுக்கப்புறமா தான் சாலு உள்ள வந்திருக்கான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல கிம் கடுப்பாக்குறாங்க. நீ இப்போ என்ன சொல்ல வர ரிச்சர்ட்? நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு எதிராகவே செயல்படுறேன்னு சொல்றியா? நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சண்டை போடுறாங்க பயங்கரமா. இப்ப கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கிம் சின்ன பொண்ணா இருக்காங்க. நைட் டைம்ல சுத்தி யாருமே இல்ல. அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு கிம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு காரும் வருது. கார்ல வரது கிம்மோட அம்மா தான். ஆனா அவங்க பயங்கரமா குடிச்சு போதையில இருக்காங்க. அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் குடிக்கிற? நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னல. ஏய் நான் சும்மா கொஞ்சோன்னு தான் குடிச்சேன், வா வா கார்ல ஏறு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிம் என்னால முடியாது, நான் நடந்தே வீட்டுக்கு வரேன்னு நடக்க ஆரம்பிக்கிறா. நார்மலான ஒரு அம்மானா நான் தெரியாம குடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்னு சமாதானப்படுத்தி பொண்ணை எப்படியாவது காருக்குள்ள வர வைப்பாங்க. ஆனா இவங்க உன் இஷ்டம், நடக்க போறியா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. சோ கிம்முக்கு வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம சாலு அந்த விஸ்காம் பசங்களை கூட்டிட்டு வந்து இன்னொரு ஆட் எடுக்கிறாரு. ஆனா சார் அதுக்கு கிரீன் ஸ்கிரீன்லாம் வேணும், கிரீன் ஸ்கிரீன் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும் பொழுது, அட நம்ம கிட்ட வெள்ளை துணி தான் இருக்கு, பரவாயில்லன்னு அதுக்கு மேல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு இதுதான் கிரீன் ஸ்கிரீன் சொல்லிடுறாரு. அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வராங்க. அவங்க எல்லாரையுமே வச்சு நம்ம சாலு விளம்பரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன விளம்பரம்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். அங்க கிம்மும் வராங்க. கிம் வந்துட்டியா? உள்ள ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம பிளான் படி பக்காவா போகும். அதெல்லாம் இருக்கட்டும் ஜிம்மி, நான் ஒர்க் பண்றேன்ல அந்த லாயர் கம்பெனில ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருப்பானே, நீ நானும் சேர்ந்து தான் நம்ம பிளான் பண்றோம் அந்த பேங்க் கிளைண்ட்ஸுக்கு எதிரான்னு சொல்றான். சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவன் கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, புரியுதா? அதனால நீ பயந்துகிட்டு இருக்காத. கிம்மும் நம்ம பிளான் பண்ணது சரியா போகணும், ஏதாவது ஒன்று சொதப்பிக்குச்சு அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம மாட்டிப்போன்னு சொல்றாங்க. ஸோ சால் இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 ப்ரோஸ்டியூட் பொண்ணை அவரு கேஸ்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வராரு. அவங்க கிட்ட காசை கொடுத்து நம்ம ஹாவர்டு பெரிய பெரிய லாயர்ஸ் கூட எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்க அங்க போயிட்டு, யோ எங்களுக்கு தர வேண்டிய காசை நீ கொடுக்கவே இல்லை, ஒழுங்கு மரியாதையா காசை கொடுன்னு ஹாவர்டோட மானத்தை வாங்குறாங்க. ஸோ சால் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஹாவர்டை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம சால் அந்த பேங்க் கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஒரு மீட்டிங்க்கும் போறாரு. அங்க கிம்மும் இருக்காங்க, கிம்மோட பாஸ் ரிச்சர்டும் இருக்காரு. ஸோ இந்த கேஸ் வந்து வளவளன்னு போக வேணாம், இங்கேயே நம்ம பேசி செட்டில்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளானை போடுறாங்க. ஸோ கிம்மும் பேங்க் கிளைண்ட்ஸ்க்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசானவருக்கு நாங்க ஒரு $45,000 கொடுக்கலான்னு இருக்கோம். அவரோட லீஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிறத விட இந்த அமௌண்ட் 10 மடங்கு அதிகம். ஸோ என்ன சொல்ற ஜிம்மி, இதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கும் பொழுது சால் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அந்த வயசானவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னா $4 மில்லியன் நீங்க கொடுங்க, இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. ஸோ கிம் அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி சீன்லாம் போடுறாங்க. பேங்க் கிளைண்ட்ஸ் கிட்ட, சார் இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீங்க இங்க இருந்து போங்க, நாங்க தனியா அவர்கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்ல, நம்ம சால் உடனே பேங்க் கிளைண்ட்ஸை பார்த்து, எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கு ஒரு படத்தை நான் போட்டு காட்ட போறேன்னு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி ஒரு வீடியோவை பிளே பண்றாரு. பார்த்தா அந்த விஸ்காம் பசங்க கூட சேர்ந்து ஆட் மாதிரி எடுத்தார்ல, அதுதான் பிளே ஆகுது. இந்த பேங்க் கிளைண்ட்ஸ் அவங்க பேங்க் பிரான்ச்சுக்காக நிறைய இடத்த வாங்கியிருக்காங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் வித்துட்டு போனவங்களுக்கு இன்னும் அதிக பணம் கிடைக்கிற மாதிரி நம்ம சாலு, பேங்க்காரங்க உங்க லேண்டை பிடிங்கிட்டாங்களா, கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் 10 மடங்கு ரேட்ல அதிக பணம் வாங்கி தரேன், உடனே கால் பண்ணுங்க. அப்புறம் அந்த பேங்க்னால நிறைய மக்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் இவர் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அதை பாக்குற அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் ஆடி போறாங்க. யோ நீ என்னையா பண்ணி வச்சிருக்க, நாங்க போய் நிலத்தை கேட்டோம், அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இந்த விளம்பரத்தை பார்த்தா கொடுத்தவங்க எல்லாம் திரும்ப வந்து எங்க கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க போலயே. ஐயோ சார், இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்கன்னா எப்படி? இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சால் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மேசா வர்டான்ற பேங்கோடைய லோகோ குதிரை மேல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த லோகோவை ஒரு போட்டோல இருந்து தான் நீங்க காப்பி அடிச்சு எடுத்திருக்கீங்க. அந்த போட்டோவை எடுத்தவருக்கு நீங்க எந்த கிரெடிட்ஸும் கொடுக்கவே இல்லை. உடனே அந்த பேங்க் கிளைண்ட்டும், யார் சொன்னது, அந்த போட்டோவை நாங்க அப்பயே வாங்கியிருக்கோம், இதே மாதிரி போட்டோ என் வீட்லயும் ஒன்னு இருக்குன்னு வேற சொல்றாரு. நம்ம சாலும் கிம்மும் ஒரு கிரிமினலை ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா, அவரு கூட பேங்க் கிளைண்டோட வீட்டுக்கு போயிட்டு போட்டோலாம் எடுப்பாரு. அப்படி எடுத்த போட்டோல தான் இந்த பேங்கோடைய லோகோ மாதிரியே ஒரு போட்டோ இருக்கு. அது யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேங்க்காரங்க அந்த போட்டோகிராஃபரை ஏமாத்தி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் கொடுத்திருக்காங்களே. சோ இதையும் சால் சொல்லும் பொழுது அவங்க ஆடி போறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சால் அங்கிருந்து சீனா போயிடுறாரு. சோ பேங்க் கிளைண்ட்ஸ் கிட்ட கிம்மும் ரிச்சர்டும், சார் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம், உங்ககிட்ட பெஸ்ட் லாயர்ஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேங்க் கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. அதனால நம்ம சால் பின்னாடியே இவரும் போறாரு. பார்க்கிங் லாட்ல சாலை மீட்
பண்ணி, யோ சாலே அழகா எங்களுக்கு செக் வச்சுட்ட, இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வயசானவர் அவர் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டாரு. உங்களோட பிரான்ச்சை நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும், பத்தாததுக்கு $75,000 அவருக்கு கொடுக்கணும். அப்புறம் அந்த பேங்கோட லோகோ எடுத்து அந்த போட்டோகிராஃப் இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல அந்த லோகோவை யூஸ் தானே பண்ண போறீங்க, அதுக்காக $2,00,000 அவங்க கிட்ட கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க பேங்கை வேற ஒரு லொகேஷன்ல சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா நான் கேஸ் போடுவேன், கேஸ் நடக்கும், அது முடியறதுக்கு 10 வருஷம் கூட ஆகும். அவ்வளோ நாள் நீங்க பேங்கே ஓபன் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கணும். என்ன ஓகேவான்னு கேட்கும் பொழுது ஐயோ வேணாம் நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிம் வீட்டுக்கு வராங்க சால் கிட்ட. இங்க பாரு நீ பண்ணது உண்மையிலேயே வேற லெவல் வேலை தெரியுமா, உண்மையிலேயே நீ ஜெயிச்சிட்ட ஜிம்மி, அதனால நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கிம் ப்ரொபோஸ் பண்றாங்க. நம்ம சாலும் ஓகேன்னு சொல்றாரு. சாலு மூஞ்ச பாத்தீங்களா, ஆளுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க நாச்சோ கஸ்ஸை போய் மீட் பண்றாரு. ஏன்னா நாச்சோ தானே இன்ஃபார்மரு, லாலோ என்னென்ன யோசிக்கிறாரோ அது எல்லாத்தையும் நாச்சோ கஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதே மாதிரி லாலோட பிளான் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாச்சோ. உங்களோட சாம்ராஜ்யத்தையே மொத்தமா அழிக்கணும்னு லாலோ பிளான் போட்டான். ஜெயில இருக்கிற கிரேசி மூலியமா இந்த போதைப்பொருள் பிசினஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களோட கடையில இருந்து தான் சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் போட்டு கொடுக்க போறாரு. ஸோ நீங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு நாச்சோ சொல்றாரு. ஆக்சுவலா லாலோட பிளான் என்னன்னா, இந்த லாலோ, நம்ம ஒருவரல் தாத்தா, டியூகோ, அந்த 2 மொட்டைங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். மெக்சிகோல இருக்கிற டானு இப்ப இந்த ஃபேமிலியை கண்டுக்காம கஸ்ஸை நம்பி தான் இருக்காரு. ஏன்னா கஸ் தான் மாசம் மாசம் கரெக்டா மாமூல கொடுக்குறாரு, அதுவும் ரொம்ப அதிகமா. ஸோ அதனால டானுக்கு கஸ் மேல ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேரை காலி பண்ணுன்றதுக்காக கிரேசியை யூஸ் பண்ணி கஸ்ஸை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டா டானு கஸ்ஸை கண்டுக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா இந்த ஃபேமிலி கஸ்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை நாச்சோ மூலியமா கஸ்ஸும் புரிஞ்சுக்கிறாரு. கூடவே மைக்கும் வராரு. மைக்கை பார்த்த உடனே நாச்சோ, யோ மைக்கே உன்னையும் தீர்த்து கட்ட அந்த லாலோ ஒரு பிளான் போட்டிருக்கான். ஆனா மைக் அதெல்லாம் கண்டுக்காம கஸ்ஸை பார்த்து தலையாட்டுறாரு. கஸ்ஸும் நாச்சோ கிட்ட இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி மைக் கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கஸ் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ நாச்சோவும் மைக்கு கிட்ட வந்து, யோ யாரு கூட நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா, இவனுங்களாம் மோசமானவங்க, தேவையில்லாம நான் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நாச்சோ சொல்லும் பொழுது, நான் முன்னாடியே உங்ககிட்ட வார்ன் பண்ணேன் அந்த ஹெக்டரை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி, ஆனா நீ தேவையில்லாம உள்ள போன, இப்ப மாட்டிக்கிட்ட. யோ நீ சொல்ற மாதிரியே நான் தப்பு பண்ணேன், இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டுறானுங்க இவனுங்க. ஸோ உடனே மைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த லாலோட கதையை முடிப்போம், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மைக்கும் அங்க இருந்து போறாரு. நேரா அவரு ஒரு லைப்ரரிக்கு போறாரு. அங்க லில்லின்னு ஒரு லேடி ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம மைக்கு புக்கு வாங்குற மாதிரியே, என்னங்க இந்த புக்கெல்லாம் இவ்வளவு சீப்பா இருக்கு, ஏன்னா லைப்ரரிக்கு நிறைய டொனேஷன் வந்ததா, இந்த புக்ஸ் எல்லாம் வைக்க ஷெல்ஃப் எங்க கிட்ட கிடையாது, அதனால கம்மி விலைக்கு நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி நான் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். அப்புறம் இங்க லில்லின்னு யாராவது ஒர்க் பண்றாங்களா? நான் தான் அது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, என்னோட பேரு டேவ், நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்றாரு. ஆனா சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டேனே. அந்த டிடெக்டிவ் வந்து கவர்மெண்ட் சேர்ந்த ஆளு, என்ன அப்பாயிண்ட் பண்ணது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. சார் நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு மைக்கு ஒரு டிடெக்டிவ் மாதிரியே அந்த லில்லியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, அந்த ஜெர்மன் லீடரு பணத்தை வாங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போவார்ல, அங்கேயும் நம்ம மைக்கு போவாரு. அங்க ஒரு பையன் இருக்கான், அந்த ஜெர்மன் லீடர் காணாம போயிட்டாரு, மென்டலி அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, சுகர் பேஷண்ட்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாப்பாரு. அந்த ஸ்டோருக்கு நம்ம மைக் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த லாலோவும் போவாரு. நம்ம மைக் அந்த பையனை ஏமாத்தி சிசிடிவி ஃபுட்டேஜை பாப்பாரு. ஆனா அந்த லாலோ அந்த பையனை கொன்னுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பாப்பாரு. அப்புறம் லாலோ அங்க இருந்து போக ட்ரை பண்ணும் பொழுது இந்த லைப்ரரியன் லில்லி அங்க வருவாங்க. லாலோ அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா லாலோட காரை பார்த்திருப்பாங்க. அப்புறம் ஸ்டோருக்குள்ள போகும்போது அந்த பையன் இறந்து போயிருப்பான். ஸோ இவங்க தான் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த லேடி கிட்ட தான் நம்ம மைக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் டிடெக்டிவ் கிட்ட சொல்லிட்டேன்னு லில்லி சொல்லும் பொழுது, நீங்க போகும்பொழுது அந்த ஸ்டோருக்கு வெளியே ஒரு கார் நின்னுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கார் என்ன கார்னு தெரியுமா? அது என்ன கார்லாம் தெரியாது, நானே டிடெக்டிவ் கிட்ட அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு இவரு லாலோவுடைய காரையே போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஆமா ஆமா இதே மாதிரி கார் தான் இருந்தது. ஓ அப்படியா, இந்த காரோட பேரு மாடல் எல்லாத்தையும் அந்த லேடி கிட்ட சொல்லி, நீங்க இப்ப டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, வெளியே நின்னுகிட்டு இருந்தது இந்த மாடல் கார் தானே, இதை சொல்லுங்க, அதோட என்ன பார்த்த விஷயத்தையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்களும் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தானே, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி பிரைவேட் ஆளை கண்டா பிடிக்காது, அதனால சொல்லாதீங்க, நான் ஒன்னும் பணத்துக்காக இதை பண்ணல, நியாயம் கிடைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மைக் சொல்றாரு. அந்த லேடியும் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு காரை பார்த்தா அந்த காரோட மாடல் இதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மைக் நேரா அந்த டிடெக்டிவ் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு ஃபேக்கான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்றாரு. அது அந்த டிடெக்டிவ்க்கு கிடைக்கிற மாதிரி பண்றாரு. டிடெக்டிவும் அதை பார்க்கும் பொழுது கரெக்டா அந்த ஸ்டோர்ல அந்த பையன் இறந்த டைமுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டா அந்த ஸ்டோரோட தெருவோட முனையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரோடைய மாடலும் இப்ப அந்த லைப்ரரியன் லில்லி சொன்ன மாடலும் சேமா இருக்கு. சோ இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்க
இருக்கிறவன் தான் ஸ்டோர்ல அந்த பையனை கொன்னுதுன்னு டிடெக்டிவ் முடிவுக்கு வராரு. அந்த கார் யாரோடது? லாலோவோடது. ஸோ நம்ம மைக்கு பக்காவா அந்த லாலோவை மாட்டி விடுறதுக்கான பிளானை பண்ணிட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே லாலோ கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் வளைச்சு பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவரு மாட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜிம்மிக்கும் கிம்முக்கும் இன்னைக்கு கல்யாணம். சர்ச்சுக்கு போயிட்டு அழகழகா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரிங்கை மாத்திக்கிட்டு நல்லா விழா மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கோர்ட்ல போயிட்டு நின்னுகிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு சாட்சியா யாரு தெரியுமா வரா? பிக் பேக்கெட் அடிக்கிறதுல கிங்கு நம்ம மார்க் ஹென்றி தான் இருக்காரு. அவரு சாலை பார்த்துட்டு, யோ என்னையா இது கல்யாணமா? அங்கங்க கல்யாணம் எல்லாம் எப்படி எப்படி பண்றாங்க, நீங்க என்னையா ஏதோ கோர்ட்ல கேஸ் நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட இது லீகலான ஒண்ணுடா. இப்ப பாரு, கோர்ட்டு முன்னிலையில எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இடையில நான் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கேன், அழகா என் மேல கேஸே போட்டுருவா. ஓ அப்படியா விஷயம்? ஐயோ இந்த கல்யாணம்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்னு மார்க் ஹென்ரியும் சொல்றாரு. சோ கிம்மும் சாலும் ஜட்ஜி முன்னாடி போறாங்க. ஜட்ஜி வந்துட்டு பாஸ்டரோட வேலையை பாக்குறாரு. கிம்மை கல்யாணம் பண்ண உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க சாலு ஓகேன்றாரு. இந்த சாலை கல்யாணம் செய்ய உங்களுக்கு சம்மதமான கிம் கிட்ட கேட்க கிம்மும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ ஒரு வழியா மேரேஜும் முடியுது. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்ப நம்ம சாலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் உங்க கிளையண்ட் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு நீங்க தான் வாதாடணுமா? எனது என்னோட கிளையண்டா? சரி நீ இவரும் போய் பார்த்தா அது லாலோ. இவன் நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜட்ஜும் ஹியரிங்க அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறாரு. ஸோ இந்த லாலோவை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றது நம்ம சாலோட பொறுப்பாயிடுச்சு. இதே நேரத்தில் கிம் இருக்காங்களா, அவங்களும் ரிச்சர்டும் பேங்க் கிளைண்ட்ஸை பார்க்க போறாங்க. ஆனா அந்த பேங்க் கிளைண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வேற லாயர்ஸை பாத்துக்கிறோம். ஏன்னா அந்த சால் கிட்ட நீங்க எங்களை தோக்க வச்சுட்டீங்க, போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ கிம்முக்கும் ரிச்சர்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சோகமா அங்க இருந்து வந்துடுறாங்க. ஆனா கிம்முக்கு அந்த கிளைண்ட் கண்டிப்பா வேணும். பேங்க் கிளைண்ட்ஸ் இருந்தாதான் கிம்மால இப்ப இந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியும், இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சோ அதனால வெளியே போன கிம்மும் ரிச்சர்டும் திரும்பவும் அந்த பேங்க் கிளைண்ட்ஸே மீட் பண்றாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். முதல்ல அந்த வயசானவர் இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுதே நான் உங்ககிட்ட நம்ம பேங்க் பிரான்ச்சை வேற ஒரு இடத்துல வைக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க ஒத்துக்கவே இல்லை. நீங்க வாங்கின லேண்ட் எல்லாமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் 5 வருஷத்துல அதோட ரேட்லாம் டபுள் ஆகும்னு சொன்னா அதையும் நீங்க கேட்கவே இல்லை. அப்கோர்ஸ் நீங்க தான் முடிவு எடுக்கணும், ஆனா ஒரு லாயர்ஸா எங்களோட பேச்சையும் நீங்க கேட்கணும். ஆனா நீங்க எதுவுமே கேட்காம நீங்களா சுயமா முடிவெடுத்தீங்க. இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. சோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். அட்லீஸ்ட் இப்ப வேற ஒரு லாயர்ஸை நீங்க அப்பாயிண்ட் பண்ண போறீங்க, அவங்க சொல்றதையாவது கேளுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கிம் அங்க இருந்து போகலான்னு பார்க்கும் பொழுது இந்த பேங்க் கிளைண்ட்ஸும் சரி ஓகே நீங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, ஏதோ நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ கிம்மோடைய பேச்சு திறமையினால திரும்பவும் இந்த பேங்க் கிளைண்ட்ஸ் இவங்களுக்கே கிடைக்கிறாங்க. இந்த டைம்ல சாலு ஜெயிலுக்குள்ள இருக்கிற லாலோவை மீட் பண்றாரு. அப்ப நம்ம சாலோட ஒரு பேக் இருக்கு, அதுல JMMனு போட்டிருக்கு. நம்ம சாலோடைய பழைய பேரோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அதை லாலோவும் பார்த்துட்டு என்னையா அது JMMனு போட்டிருக்க? அது வந்து என்னோட தாரக மந்திரம், ஜஸ்டிஸ் மேட்டர் மோர். இதை கேட்ட உடனே லாலோ சிரிக்கிறாரு. ஏண்டா டே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு. சரி உங்க கேஸுக்கு வருவோம், நீங்க பண்ணது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய வழி இருக்கு. வருஷ கணக்குல இருக்கிற உங்க தண்டனையை என்னால மாச கணக்குல மாத்த முடியும், அந்த மாதிரி பண்ணலாமா, இல்ல டைம் எடுத்து உங்களை மொத்தமா வெளியே கொண்டு வரட்டுமா? நீ அதெல்லாம் ஒன்னும் கிளிக்க வேணாம், நான் சீக்கிரமா வெளியே வரணும், அதனால ஃபர்ஸ்ட் என்ன பெயில்ல எடு. ஆனா லாலோ உன்னை பெயில்ல எடுக்கணும் அப்படின்னா நல்ல ஆதாரம்லாம் வேணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? பேசாம என்னோட வழியில நீ வாயேன். அட சால் நீ தான் என்னோட வழியில வரணும். இந்த JMMக்கு என்ன அர்த்தம் சொன்ன? ஜஸ்டிஸ் மேட்டர்ஸ் மோரா. என்னோட வழியில நீ வந்தனா JMMக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் மேக் மணி. சோ என்ன பெயில் எடுக்கிற வழியை பாருன்னு லாலோ சொல்ல சாலுக்கும் வேற வழி இல்ல, அதுக்காக முயற்சி பண்றாரு. எங்க நம்ம மைக்கு லைப்ரரியில இருந்து புக்லாம் வாங்கிட்டு வந்தார்ல, அதுல ஒரு கதை புக்கை படிச்சு அவரோட பேத்தியை தூங்க வைக்கிறாரு. அப்புறம் டாக்டர் இன் லா கிட்டேயும் வந்து இப்ப என் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்றாரு. எங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற லாலோ ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மொபைலை உசாரு பண்ணி நேச்சோவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேச்சோவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், அதை அப்படியே கஸ் கிட்ட சொல்லுவார்ல. ஆனா இப்போ நேச்சோ எல்லாத்தையுமே மைக்கு கிட்ட சொல்லணும். சோ அதே மாதிரி மைக்கும் வராரு. நேச்சோ மைக்கை பார்த்து இந்த லாலோவோட மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீஸ் இவனுங்களை விட்டு நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகணும், இதுக்கப்புறம் நான் அந்த டியூகோவுக்கும் வேலை செய்ய முடியாது, இந்த கஸ்ஸுக்கும் வேலை செய்ய முடியாது. சரி நீ தப்பிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு மைக் கேட்கும் பொழுது அந்த லாலோ என்கிட்ட சொன்னான், கஸ்ஸோடைய ஒரு கடையை நான் மொத்தமா எரிக்கணுமா. இதை கேட்ட உடனே மைக்கு சரி நான் இங்க இருந்து போறேன்னு இந்த விஷயத்த அவரு கஸ் கிட்டையும் சொல்றாரு. இந்த நேரத்துல கஸ் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்காரு. கஸ் எப்படி ஒரு கடையை வச்சிருக்காரு, அதே மாதிரி மத்த பிசினஸ் மேன்லாம் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. ஃபுட் சேஃப்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கஸ் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறாரு. அங்க லிடியா இருக்காங்க, கூடவே பீட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த பீட்டரும் கஸ்ஸும் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்து ஒன்னா தப்பிச்சு வந்திருக்காங்க. அன்னில இருந்தே இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது என்ன விஷயம், எங்க இருந்து தப்பிச்சாங்கன்னு இந்த சீரீஸ்ல எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கஸ் வந்து அண்டர் கிரவுண்ட்ல ரகசியமா ஒரு இடத்த பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருல, அதுக்கு காசு கொடுக்கறதே இந்த பீட்டர் தான். சோ கஸ் அதான் லாலோ ஜெயிலுக்குள்ள இருக்கான்ல, இப்ப நீ வேலையை ஆரம்பிக்கலாம்
சொல்லியிருக்காமே. பீட்டர் என்னதான் அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அவனுடைய ஆளுங்க கிட்ட என் கடையவே எரிக்க சொல்லியிருக்கான் அவன். இதை கேட்ட லிடியா, எனது ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்றானா, பேசாம ஜெயிலுக்குள்ளேயே அவன் கதையை முடிச்சிட்டா இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா லாலோ இப்ப நம்ம ஏரியாக்குள்ள இருக்கான், அவனுக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம மேலதான் எல்லா பழியும் விழும், இதனால ஒரு பெரிய வாரே நடக்கும். சோ அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்குள்ள இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், அதுக்கப்புறமா அவனை அவனோட இடத்துக்கு போக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டே தள்ளணும். அப்புறம் நம்ம நிம்மதியா அந்த இடத்த பில்ட் பண்ணி நம்மளோட சரக்கை உருவாக்கி போதைப் பொருள் உலகத்தையே நம்ம உருவாக்கலாம். ஆனா அந்த லாலோ பயங்கரமான மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், எப்படி அவனை வெளியே கொண்டு வரது? அதுக்கு ஏதோ ஒரு திறமையான லாயர் இருக்கான் அப்படின்னு மைக்கு சொன்னா மைக் எல்லா வேலையும் பார்த்துப்பான்னு கஸ் சொல்றாரு. சோ மைக்கு சொன்ன அந்த திறமையான லாயர் நம்ம சால் தான். சோ மைக்கு நேரடியா சாலையே மீட் பண்றாரு. இங்க பாரு, நீ எப்படியாவது அந்த லாலோவை பெயில்ல வெளியே கொண்டு வந்தே தீரணும், அதுக்காக சில ஆதாரங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னதான் இந்த ஆதாரங்கள் முக்கியமா இருந்தாலும் எல்லாமே உன் வாயில தான் இருக்கு, உன்னோட பேச்சு திறமையால எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வந்துரு. சோ சாலும் புரிஞ்சுக்கிறாரு, எதுக்கு நீ அந்த லாலோ வெளியே வரணும்னு இவ்வளவு ஆசைப்படுற? அப்புறம் நீ கொண்டு வந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீ தான் அவனை உள்ளேயே அனுப்புனது போலயே, பேசாம அவன் உள்ளேயே இருக்கட்டும், நான் அந்த கேஸை இழுன்னு இழுத்து எப்படியும் ஒரு 30 வருஷம் அவனை உள்ள இருக்க வைக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. அந்த லாலோ வெளியே இருக்கிறத விட ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. சோ எப்படியாவது பேசி பெயில மட்டும் வாங்கிட்டு உனக்கு புண்ணியமா போவோன்னு மைக்கு சொல்றாரு. நைட் டைம் ஆகுது. நாச்சோ கஸ்ஸோடைய ஒரு கடைக்கு வராரு, கூடவே கஸ்ஸும் வராரு. சோ இந்த கடையை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்க போறாங்க. ஏன்னா லாலோ நாச்சோவுக்கு கால் பண்ணி அந்த கடையை எரின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் கஸ்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, நினைச்சிருந்தா இந்த கடையை எரிக்க விடாம தடுக்கலாம். ஆனா அப்படி கஸ் தடுத்துட்டாரு அப்படின்னா லாலோவுக்கு டவுட் வந்துடும். சோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கஸ்ஸுக்கு தெரிய வருதுன்னு. அதுக்கப்புறம் லாலோ என்னென்ன யோசிக்கிறாரு எதுவுமே கஸ்ஸுக்கு தெரியாம போயிடும். அதனாலதான் அந்த பணத்தை மாட்ட வச்சாரு. இப்ப அவரோட கடையை எரிக்கிறதுக்கு நம்ம கஸ்ஸே ஹெல்ப் பண்றாரு. இந்த நாச்சோ கடைக்குள்ள போயிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விட்டு அங்க இருக்கிற சீட்டெல்லாம் கத்தியாலேயே கிழிச்சு எடுக்கிறாரு. சும்மா ஆக்டிங் தான் பண்ண வந்திருக்கோன்றத மறந்து கஸ் மேல இருக்கிற காண்டுல நாச்சோ உண்மையிலேயே எல்லாத்தையும் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா கஸ் நேரா கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி இந்த இடமே வெடிச்சு செதற மாதிரி பக்காவா பிளான் பண்றாரு. சோ நாச்சோவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் கடையை நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறாங்க. நம்ம கஸ்ஸும் கடையை விட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கடையை வெடிச்சு செதறது இவர் சீனா நடந்து வராரு. அடுத்த நாள் ஆகுது. கோர்ட்ல லாலோடைய கேஸோட ஹியரிங் வருது. சோ நம்ம சாலும் பெயில் கிடைக்கணும்ன்றதுக்காக ஃபேக்கா ஒரு ஃபேமிலியை ரெடி பண்றாரு. அப்படியே லாலோ கிட்ட வந்து, யோ லாலோ, பின்னாடி ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்க தான் உன்னோட ஃபேமிலி. லாலோவும் திரும்பி பாக்குறாரு, ஏண்டா என் பொண்டாட்டியை இன்னும் அழகா சூஸ் பண்ணிருக்கலாம்ல, இப்ப அதுதான் முக்கியம் பாரு, யோ பெயில் வாங்குறதுக்காக நானே ஃபேக்கான ஃபேமிலியை கொண்டு வந்திருக்கேன், இப்படி என்ன பண்ற, அப்படியே முகத்தை சோகமா வச்சுக்கோ அப்படின்னு பக்காவா லாலோவை இவரு ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி அழுதுகிட்டு இருக்காங்க. லாலோ கொன்னார்ல ஒரு பையன், அந்த பையனோட ஃபேமிலி தான் அவங்க. அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம சாலுக்கு மனசே ஒரு மாதிரி ஆகுது. என்னதான் இவரு கெட்டவங்களுக்காக வேலை செஞ்சாலும் சால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர். சோ ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. சால் எழுந்து ஜட்ஜ் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நடந்த கொலைக்கும் என்னோட கட்சிக்காரர் லாலோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப ஆதாரமா என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க, லாலோட காரு கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல நின்னதா லில்லின்ற ஒரு லைப்ரரியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இதே கார்ல லாலோ யாரையோ இடிச்சதா ஒரு எஃப்ஐஆரும் இருக்கு. சோ இது ரெண்டுத்த மட்டும் வச்சுக்கிட்டு லாலோ தான் இந்த தப்ப பண்ணாருன்னு யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு ஆதாரங்களும் சரியான பொய்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எஃப்ஐஆர் பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர் நல்லா செக் பண்ணி பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த கேஸை கொடுத்தவரை கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அப்படி ஒரு பர்சனே கிடையாதுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், லாலோவை மாட்ட வைக்கணும்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்தது லில்லின்ற அந்த லைப்ரரியன் பொண்ணு, போலீஸ் டிடெக்டிவ்ஸ்னு எல்லாரும் விசாரிச்சாங்க. அப்ப அந்த காரை பத்தி அந்த லேடி சொல்லவே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி இந்த மாடல் கார் தான் நின்னுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுக்கு கார்ஸை பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாது. ஆனா திடீர்னு இந்த மாடல் கார் தான் நின்னுச்சுன்னு சொல்லும் பொழுதே ஒரு டவுட் உங்களுக்கு தோணல? சோ ஏதோ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், அவர் பேரு டேவா, அவங்கள இவங்க மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி மாத்தி சொல்லிருக்காங்க. அதோட பின்னாடி இருக்கிற லாலோவுடைய அழகான ஃபேமிலியை பாருங்க, அந்த ஃபேமிலியை விட்டு பிரிச்சு வைக்கலாமா இப்படின்னு நம்ம சாலு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட கோர்ட்டும் ஒரு முடிவுக்கு வருது. நம்ம சால் என்னதான் சொன்னாலும் ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அந்த லில்லின்றவங்க இந்த காரை தான் பார்த்தேன்னு கன்ஃபார்மா சொல்றதுனால இன்னும் லாலோ மேல சந்தேகம் போகல. ஆனா இருந்தாலும் லாலோ தான் இந்த தப்ப பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ண முடியல. அதனால லாலோவை பெயில்ல நாங்க விடுறோம், ஆனா $7 மில்லியன் பணத்தை தரணும்னு சொல்றாங்க. சாலு லாலோ கிட்ட எப்படியோ பெயில் கிடைச்சிச்சு, ஆனா $7 மில்லியன் கேக்குறாங்களே, கவலைப்படாத, அந்த பணத்தை நான் உசார் பண்றேன், ஆனா நீ தான் போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும்னு நம்ம சாலை இவர் எங்கேயோ அனுப்ப பிளான் பண்றாரு. நம்ம சாலுக்கும் வேற வழி இல்ல, அப்படியே கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அங்க ஹாவர்ட் இருக்காரு. அப்புறம் ஜிம்மி வந்து HHMல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன், நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏன்னா ஹாவர்ட் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இதுக்கப்புறம் நீ யோசிக்கலாம் வேணாம், ஏன்னா HHMல உனக்கு வேலை கிடையாது. நான் ஏதோ தெரியாம உன்னை கூப்பிட்டேன், உன்னை கூப்பிட்ட பாவத்துக்கு பவுலிங் பாலை தூக்கி என் கார்ல போட்டிருக்க, 2 பொண்ணுங்களை வச்சு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்க. ஏன் ஜிம்மி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க? ஏன்னா சக்கு இறந்து போனதுக்கு காரணம் நீ தான், அதனாலதான் நான் இப்படி பண்ணணும்னு சொல்ல
ஹாவர்டு கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. போ இதே மாதிரி தான் நீ போய்கிட்டே இருக்கணும், நான் ஒன்னும் உங்ககிட்ட வேலை கொடுன்னு கேட்கவே கிடையாது, நீ தான் வந்து என்கிட்ட கெஞ்சின. ஏன் தெரியுமா நான் HHMல ஜாயின் பண்ணல, ஏன்னா என்ன கம்பேர் பண்ணும்போது HHM ரொம்ப சின்னது, நான் ரொம்ப ரொம்ப பெருசு, என் முன்னாடிலாம் HHM ஒண்ணுமே கிடையாதுன்னு கத்துறாரு சாலு. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து அந்த 2 சின்ன மூட்டைக்கும் பெரிய மூட்டைக்கும் போயிடுது. அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க, பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே பணம் தான். அங்கிருந்து பணத்தை ஒரு பேக்ல எடுத்துக்கிட்டு சின்ன மூட்டையும் பெரிய மூட்டையும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை அந்த இடத்துல இருந்தே ஒரு ஆளு பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாரு. ஸோ நம்ம சின்ன மூட்டை பெரிய மூட்டை இடத்துக்குள்ளேயே டபுள் ஏஜென்ட்லாம் இருக்காங்க. எங்க நம்ம லாலோ சால் கிட்ட டெசர்ட்ல ரொம்ப தூரம் காரை ஓடிக்கிட்டே போ, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெயிட் பண்ணு, என்னோட கசின்ஸ் வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. ஆனா சாலுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரிஸ்கா தோணுது. பேசாம உங்களோட ஆளு நேச்சவா அனுப்பலாம்ல. நேச்சவா அனுப்பலாம் தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு அவன் ஓகே, ஆனா பெரிய விஷயத்தெல்லாம் அவனை நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த செய்ய ஒரே பர்ஃபெக்டான ஆளு நீ தான் அப்படின்னு லாலோ சொல்ல, சாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி சரி ரொம்ப யோசிக்காத, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்னு லாலோ சொல்லும் பொழுது உடனே நம்ம சாலு எனக்கு $1,00,000 வேணும். என்னது $1,00,000 வேணும் நான் அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு? என்ன காரை ஓட்டிக்கிட்டே டெசர்ட்குள்ள போக போறேன், என் கசின் வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து பேக்கை வாங்க போற, திரும்ப வர போற, இதுக்கு $1,00,000? ஏன்னா பண்ற வேலை ரொம்ப ரிஸ்கானது இல்ல, கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேற ஆளை பாத்துக்கோங்கன்னு சால் சொல்ல, சரி சரி $1,00,000 உனக்கு தர சொல்றேன், போயிட்டு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வான்னு சொல்றாரு. ஸோ ஜிம்மியும் ஃபர்ஸ்ட் நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. கிம் கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் என்னோட கிளைண்டோட பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு போகணும். எவ்வளவு பணம்? 7,000 ஜிம்மி, 7,000க்கு நீயே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வரணுமா? வேற யாரையாவது அனுப்பலாம்ல. 7,000 இல்ல கிம், 7 மில்லியன். என்னது 7 மில்லியனானு கிம் ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பணம்னா கண்டிப்பா ஆபத்து இருக்கும், நீ போவாத. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஈஸியா போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் கமிஷனும் கிடைக்கும் அப்படின்னு கிம் கிட்ட சொல்லிட்டு இவரும் அந்த டெசர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. நம்ம சின்ன மூட்டையும் பெரிய மூட்டையும் வராங்க. சால் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஓ நீங்க தான் லாலோடைய கசின்ஸா? உங்களை பார்த்தா மெக்சிகோல இருந்து வர மாதிரி இல்ல, பழனில இருந்து வர மாதிரி இருக்கு. ஆனா சின்ன மூட்டையும் பெரிய மூட்டையும் அப்படியே அமைதியா கம்முனே வராங்க. என்னங்க நல்ல ஜோக்கு, சிரிக்க கூட மாட்டீங்க. பேக் அப்படியே நம்ம சால் கிட்ட கொடுத்துட்டு அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்காங்க. சரின்னு சாலும் பணத்தை எடுத்து அவர் கார்ல போட்டுக்கிட்டு அவரும் ஜாலியா பாட்டு கேட்டுனே போறாரு. செல்போன்ல பார்த்தா சிக்னலே கிடைக்கல. இந்த டெசர்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் சிக்னலே கிடைக்காது. சோ அந்த மாதிரி இடத்துல சால் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்ஸ்லாம் அங்க வர ஆரம்பிக்குது. சாலை சுத்து போட்டுறாங்க. சாலுக்கு எதுவும் புரியல. ஐயோ நம்ம கிட்ட பணம் இருக்கு, பணத்தை தான் எடுக்க வந்திருக்காங்கன்னு பயப்படுறாரு இவரு. ஆக்சுவலா இவங்கலாம் யாருன்னா கொலம்பியன் கேங். சின்ன மூட்டையும் பெரிய மூட்டையும் பணத்தை எடுக்கும்போது ஒருத்தர் போன்ல பேசிருப்பார்ல, சோ அவரு வந்து இந்த மாதிரி பணத்தை கைமாத்துறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாரு. அதனால அந்த பணத்தை ஆட்டைய போட இந்த கேங் வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா காரை விட்டு வெளியே வான்னு சால் கிட்ட சொல்ல, சாலும் அப்படியே பயந்து பயந்து வெளியே வராரு. சாலோட கார்ல இருந்து அந்த $7 மில்லியன் பணத்தை எடுத்து என்றாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. பணத்தை எடுத்துக்கிட்டு சாலை உயிரோட விட்டுட்டு போனா ப்ராப்ளம் இவங்களுக்கு தான். அதனால சாலை அந்த இடத்துலயே போட்டு தள்ளலான்னு கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே நெத்தி போட்டுக்கிட்டே வராங்க. சாலும் அவரோட பேச்சு திறமையால என்னென்னமோ போட ட்ரை பண்றாரு. எதுவும் வேலைக்கு ஆகல. ஏன்னா சாலை கொல்லணும்னு அவங்க முடிவுக்கே வந்துட்டாங்க. யோ கொல்லாதீங்கயா ப்ளீஸ் யான்னு இவரும் கெஞ்சறாரு, முடியல. சடனா ஒரு கன் சவுண்டு. சாலோட ஷர்ட் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. யாரான்னு பார்த்தா சாலை கொல்லலான்னு வந்தான்ல அவன் இறந்து போய் கிடக்குறான். இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல. பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ ஸ்னைப்பர்ல இங்க இருக்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. சால் கீழே படுத்துக்கிறாரு. சோ அந்த கேங் ஆளுங்கலாம் யாரா நம்மள சொல்றாங்கன்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரா பொட்டுன்னு நெத்தி பொட்டுல அடி வாங்கி சாகுறாங்க. நம்ம சால் மேல புல்லட் படக்கூடாதுன்னு அவரு கீழேயே படுத்துறாரு. சோ அந்த கேங்ல இருந்த எல்லாருமே சாகுறாங்க. ஆனா ஒருத்தர் எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்க இருந்து போயிடுறாரு. கீழே இறந்து போயிருக்கிறவனோட கையில ஒரு துப்பாக்கி இருக்கு. அதை நம்ம சால் எடுக்கிறாரு. அதை எப்படி சொல்லணும்னு கூட அவருக்கு தெரியாது. அதனால அந்த கன்னை கீழே போட்டுறாரு. அப்புறம் சாலுக்கு பக்கத்துல ஒருத்தர் வராரு. யாரான்னு பார்த்தா அது நம்ம மைக்கு. ஏய் சால், இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்ல வேலை நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், அதனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. சரி வா கார்ல போகலான்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லா காரும் டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம சாலோட கார் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த கார்ல நிறைய புல்லட் ஓட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம உங்க காரை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம சால் ஏதோ பேய் அடிச்ச மாதிரி அப்படியே ஆணு வராரு. மைக்கும் பார்த்துட்டு டேய் நீ உயிர் பொழைச்சிட்ட ஓகேவா, ப்ளீஸ் இதுல இருந்து வெளியே வா. அட கம்முனு இரியா மைக்கே, நானே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரும்போது டக்குன்னு கார் ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம இறங்கி தள்ளணும், போயிட்டு தள்ளுறா அப்படின்னு சாலை தள்ள விடுறாரு. அவரும் தள்ளுறாரு. பார்த்தா காரு சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகல. அதோட நம்ம சாலு கிம்மு கொடுத்த ஒரு காஃபி கப் வச்சிருப்பார்ல, அந்த காஃபி கப்பை பாக்குறாரு. புல்லட் ஹோட்ட போட்டு இன்னொரு வழியா வெளியே வந்திருக்கு. சால் செமையா கடுப்பாகிறாரு. மைக்குக்கும் வேற வழி தெரியல. இவங்க இங்க இருந்து நடந்துதான் போகணும். ஆனா ஊருக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப தூரம், வழி ஃபுல்லாவே வெறும் டெசர்ட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் கார் இந்த மாதிரி ரோட்ல இருக்க கூடாதுன்னு அந்த காரை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் இவங்க ரோட்லயே நடந்து வந்தா அந்த கேங்ல ஒருத்தர் எஸ்கேப் ஆனார்ல, அவரு திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால மலை மேடு கல்லு முள்ளு அது வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் நடக்கிறாங்க முடியல. வெயில் அப்படியே உங்க ரத்தத்தையே உறிஞ்சி எடுக்குது போல. சாலு மைக்கு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகுது.
இதுல நம்ம சால் தான் தலையில தலப்பா கட்டிக்கிட்டு காமெடியா நடந்து வராரு. ரொம்ப நேரம் நடந்து ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சால் ஒரு ஐடியா சொல்றாரு, இந்த பணம் எல்லாத்தையும் இந்த இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அப்புறம் நம்ம வேகமா சிட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சால், தேவையில்லாம முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லியும் சால் பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தூரத்துல ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே மைக் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கேங்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சான்ல, அவன் தான் நம்மள தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம கீழே தள்ளி விட்ட உன்னோட காரை கண்டுபிடிச்சிட்டான் போல, நம்ம நடந்து தான் வரணும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால உன் உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பொருள் இருந்தா அதை எடுத்து வைன்னு சொல்ல சாலும் அவரோட வாட்ச் அது இதுன்னு எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாரு. அப்புறம் இவங்க அகைன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்த தண்ணி எல்லாமே காலி ஆயிடுச்சு. நம்ம சாலும் சிக்னல் கிடைக்குமான்னு பாக்குறாரு, ஆனா சுத்தமா சிக்னலே கிடைக்கல. அப்புறம் மைக்கு கிட்ட சால் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கவலைலாம் என்னன்னா அந்த கிம் வந்து என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா சும்மா வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்தாலும் பரவாயில்ல, $7 மில்லியன் பணத்தை வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால எனக்கு ஏதாவது ஆகிருக்குமோ அப்படின்னு அவ பயத்துல இருப்பா. இதை கேட்ட மைக்கு, என்னது இந்த பணத்தை பத்திலாம் உன் ஒய்ஃபு கிட்ட சொல்லிருக்கியா? அப்படின்னா உன்னோட ஒய்ஃபும் கேம்ல இருக்காங்க. மைக் நீ என்ன பேசுற? நான் எதுவும் முழுசாலாம் சொல்லல, ஜஸ்ட் நான் போறேன் பணத்தை வாங்குறேன் அவ்வளவுதான் சொன்னேனே. கிம் ஒன்னும் கேம்ல கிடையாது அப்படின்னு சால் சொன்ன மாதிரியே கிம்மும் சால் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க. ஸோ ஜிம்மி ஏதோ கிளைண்ட்டுக்காக தான் போறேன்னு சொன்னாரு. அந்த $7 மில்லியன் பணம் சம்பந்தமா ஜிம்மியோட கிளைண்ட் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் லாலோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு லாலோவை பாக்குறதுக்கு கிம் போறாங்க. லாலோவும் ஏதோ ஒரு லாயர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சடனா கிம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட $7 மில்லியன் பணத்தை வாங்குறதுக்கு ஜிம்மி அனுப்பியிருக்க. என்னது ஜிம்மியா? அப்படின்னா யாரு? ஓ அதாவது சால். போனவர் திரும்ப வரவே இல்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ அவரை எங்க அனுப்புனன்னு சொன்னா போலீஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நான் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, $7 மில்லியன் பணத்தை பத்தி உன்கிட்ட அவன் சொல்லியிருக்கானா? அந்த அளவுக்கு நீ யாரு அவனுக்கு? ஏன்னா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்க போறேன்னு கேட்டேன், என்கிட்ட அவரு போய் சொல்ல மாட்டாரு, அதனால சொல்லிட்டு போனாரு. உடனே லாலாவும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ லாலாவுக்கு என்ன டவுட்னா, இந்த சால் வந்து பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு தோணுது. ஆனா உண்மை என்ன, லாலாவோட பணத்தை கொண்டு வரணுன்றதுக்காக சால் இப்போ உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட தண்ணி காலியானதுனால மைக் வந்து தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இந்த மேனசஸ் வேர்ல்ட்ல வர மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே ட்ரிக்கை தான் நம்ம சாலும் பண்றாரு. ஒண்ணுக்கு போகும்போது அதை கீழே வேஸ்ட் பண்ணாம அதை ஒரு பாட்டில்ல புடிச்சு வச்சுக்கிறாரு ஆளு. ஆனா சாலுக்கு அவரோட யூரினியை அவர் குடிக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால ஜஸ்ட் வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ நைட் டைம் ஆகுது, அங்கேயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்து திரும்பவும் நடக்கிறாங்க. மைக்கு கிட்ட கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு, அதை ஒரு மூடியா குடிக்கிறாரு மெதுவா. கடைசியில அகைன் எந்த தண்ணியும் இல்ல, நம்ம சாலோட ஒண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐயோ இந்த கருமத்தெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், இதோட என்னால நடக்க முடியலன்னு சால் கீழே படுத்துறாரு. கையில பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, யோ மைக்கே, ஊருக்குள்ள பணத்துக்காக எவனோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், பணம் தான் எல்லாமே முக்கியம்னு பண்றானுங்க. ஆனா இந்த மாதிரி நிலைமையில தான் தெரிய வருது பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அவ்வளவுதான், என்னை இங்கேயே விட்டுடு, நான் செத்து போறேன், நீ எப்படியாவது தப்பிச்சு வெளியே போ. ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணியா, திரும்ப இந்த இடத்துக்கு வந்து எனக்காக எங்க ஒரு சமாதி கட்டு, அந்த சமாதியில நீதி தவறாத உத்தமன் சால் குட்மன் போடியா, அதுதான் நீ எனக்கு பண்ற நல்லதுன்னு சால் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மைக்கு கடுப்பாக்குறாரு, டேய் சாகணும்னு நினைக்காதரா, எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, ஒரு டாட்டர் இன் லா இருக்காங்க, நான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் போவேன், அது வரைக்கும் நான் சாக கூடாதுன்னு இருக்கேன். உனக்கு யாருமே இல்லையா என்ன? அதான் வீட்டுல கிம்னு ஒருத்தி இருக்கான்னு சொன்னியே, நீ வரலன்னு நினைச்சு எவ்வளவு கஷ்டத்துல இருப்பா, அவளுக்காகவாவது நீ போராடணும்டா. இங்க பாரு, நம்ம உயிரோட இருப்போமா சாவோமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது வரைக்கும் நம்ம போராடணும் இப்படின்னு மைக்கு சொல்ல சாலும் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து அகைன் ஒரு கார் வருது. உடனே நம்ம மைக்கு ஓரமா ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த கார்ல இருக்கிறது தப்பிச்சு போன அந்த கேங்கோட ஆளு தான். அவர் அப்படியே கார்ல ரோட்ல தான் வந்துகிட்டு இருக்காரு. இங்க படுத்துக்கிட்டு இருக்கிற சாலுக்கு திடீர்னு, நீ சொன்னது உண்மைதான் மைக், நான் சாக போறது கிடையாது அப்படின்னு ரோட்ல நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. மேல சில்வர் பேப்பர் வர போட்டிருக்காரா. அந்த கார்ல வர கேங் ஆளுக்கு ரோட்ல சால் நடந்து போறது தெரிய வருது. அப்படியே காரை வேகமா ஓடிட்டு வந்து சாலை முட்டி மோதலான்னு வரும்போதுதான் நம்ம மைக் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருல, அவரு ஸ்னைப்பரை வச்சே அந்த கார்ல வர போட்டு தள்ளுறாரு. காரை அப்படியே உடஞ்சி செதறுது. எங்க சாலுக்கு எதுவுமே தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா கார்லாம் உடஞ்சி போயிருக்கு. யோ மைக்கு, என்னையா நடக்குதுங்கன்னு புரியாம பாக்குறாரு. ஸோ மைக்கு வேகமா ஓடி போயிட்டு அந்த கார்ல குடிக்க தண்ணி இருக்கான்னு பார்க்கும்பொழுது, இப்ப கார் கிராஷ் ஆச்சுல, அதனால தண்ணி பாட்டில்லாம் உடஞ்சி தண்ணி கீழே சிந்திருச்சு. அப்புறம் என்ன, திரும்பவும் இவங்க நடந்து போக வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. ஸோ சாலும் தண்ணியை குடிக்காம இந்த இடத்த நடந்து போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருக்கிற பணத்தெல்லாம் இவரு தான் இழுத்துட்டு போறாரு. ஸோ அதனால வேற வழி இல்லாம அவருடைய ஒண்ணுக்கையே குடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சாலு. குடிச்சிட்டு அவரோட மூஞ்ச பார்க்கணுமே எப்பா. ஸோ அப்படியே தொடர்ந்து இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சாலும் மைக்கும் கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் கிம் சாலை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிம் மினரல் வாட்டரை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் நம்ம சாலு அவரோட ஒண்ணுக்க குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துல ஜிம்மி அவரோட மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல சிக்னல் வருது. உடனே அவரு கிம்முக்கு கால் பண்ணி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கிம்முக்கு நிம்மதியே. ஸோ சிக்னல் கிடைச்சதுனால அவங்களால கஸோட ஆளுங்களுக்கு கால் பண்ண முடியும். ஸோ எப்படியோ அந்த டெசர்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியே
வெளியே வந்துடுறாங்க. நம்ம சாலு மைக்கு இவங்க 2 பேரும் முகமும் பார்க்கவே கொடூரமா இருக்கு. இந்த கவுடமணி செந்தில் காமெடியில டேய் நான் பரவாயில்லடா நீ தாண்டா பார்க்க ரொம்ப கேவலமா இருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு 2 பேரையும் பார்க்க. ஸோ அப்புறம் கஸோட ஆளுங்களோட கார்லயே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. செத்த தூங்குவான் அப்படின்னு சால் தூங்கலான்னு போனா மைக்கு உடனே சாலை பார்த்து டேய் தூங்காத உனக்கு வேலை இருக்கு தெரியும்ல, பணத்தை கொண்டு போய் கட்டுன்னு சொல்ல ஆமாமா கட்டணும் அப்படின்னு வேலையா அந்த $7 மில்லியன் பணத்தையும் கோர்ட்ல கொண்டு போயிட்டு பெயிலுக்காக கட்டுறாரு. 2 பேக் ஃபுல்லா பணம் அது எல்லாத்தையும் என்ன ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் வந்து $7 மில்லியன் பணம் உங்க கிளைண்ட்டுக்கு கிடைக்குதுன்னா உங்க கிளைண்ட் என்ன தொழில் பண்றாரு? மேம் பணத்தை கேட்டீங்க, கிளைண்ட் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு, அது எப்படி வந்தது எல்லாமே நான் கேட்க முடியாது, நீங்க தான் விசாரிக்கணும். சோ இந்த ஜட்ஜஸும் லாலோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் லாலோவை வாட்ச் பண்ண சொல்றாங்க. சோ $7 மில்லியன் பணத்தை எண்ணிட்டாங்க, கரெக்டா இருக்கு. எக்ஸ்ட்ராவா $1 லட்சம் இருக்கு, அதை நம்ம சால் கிட்ட கொடுக்குறாங்க. சோ இது நமக்கு சேர வேண்டிய பணம் தான். சால் நேரா லாலோவை பார்க்க போறாரு. லாலோவும் ஜெயில இருந்து வெளியே வராரு. ஏன்னா நீ எப்பயோ வெளியே கொண்டு வந்திருக்கணுமே, ஏன் இந்த கால தாமதம்? அதோட ஆளை பார்க்கவே ரொம்ப டொய்யன்னு இருக்கா, என்னாச்சு? உங்க கசின்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு கார்ல வந்துகிட்டே இருந்தனா திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, பணத்தை வச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தா ரொம்ப ஆபத்து இல்ல, அதனால அப்படியே பொடி நடையா நடந்து வந்தேன். கிட்டத்தட்ட நான் செத்தே போயிருப்பேன், ஆனா எப்படியோ வந்து பணத்தை கட்டி உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன். பரவாயில்ல சால், நீ வேற லெவல் பண்ணிட்ட, இனிமே நீயும் நம்ப ஆளுதான் ஓகேவா, நீயும் நானும் சேர்ந்து பண்ண வேண்டியது நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லாலோ அங்கிருந்து போறாரு. நம்ம சாலும் வீட்டுக்கு போறாரு. சாலை பார்த்த உடனே கிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ கிம்மு கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா முழுசா சொல்லாம பாதி வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அங்கிருந்து நடந்தே வந்தேன்னு சொல்றாரு. சரி ஜிம்மி உன்னை பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம வேணா ஐவி ஏத்தலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் என்னதான் நடந்து வந்தாலும் அப்பப்ப நான் எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டே தான் வந்தேன் தெரியுமா, அதனால நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றாரு. என்னது எனர்ஜி ட்ரிங்கா? எதை சொல்றாரு இந்த சாலு? அட அந்த ஒண்ணுக்கு தான் இவர் இப்படி மாத்தி சொல்றாரு. நான் ஒண்ணுக்கு குடிச்சேன்னு சொன்னா கேவலமா இருக்கும்னு பைபிள்ல எனர்ஜி ட்ரிங்க்னு மாத்தி சொல்லுது. அப்புறம் சாலு கொஞ்சம் சுடு தண்ணில அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப இதமா இருக்கு. அப்படியே கிம பார்த்து இங்க பாரு, நீ அந்த லாலோவை பார்த்திருக்க கூடாது, அவங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நான் அவங்கள டீல் பண்ணிக்கிறேன், இந்த கேம்ல நான் தான் இருக்கேனே தவிர நீ கிடையாது. என்ன கேம் ஜிம்மி? எனக்கு எதுவும் புரியவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேம், அந்த டெசர்ட்ல நான் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிட்டேன், ஆனால் இருந்தாலும் நான் எழுந்து நடந்து வந்தேன். யாருக்காக தெரியுமா? உனக்காக தான். நீ எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன்னு மனசுல ஒன்னையே நினைச்சுக்கிட்டு நான் நடந்து வந்தேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி ஜிம்மி, இவ்வளோ கஷ்டப்பட்டியே, அதுக்கான பலன் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியே இருக்கிற பேக்கை போய் செக் பண்ணி பாருன்னு சால் சொல்றாரு. இவங்களும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பத்தாவதுல $1 லட்சம் பணம் இருக்கு. வாயை பொழக்கிறாங்க கிம்மு. அதோட பத்தாவதுக்கு இவங்க கொடுத்த அந்த கப் இருக்கு, அந்த கப்ல ஒரு பெரிய ஓட்டையும் இருக்கு. ஸோ புல்லட்டால தான் அந்த ஓட்டை வந்திருக்குன்னு கிம்முக்கு புரியுது. அப்படின்னா அந்த டெசர்ட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஜிம்மி நம்ம கிட்ட சொல்ல மறைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைம்ல மைக்கு கஸை மீட் பண்றாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பணத்தை ஆட்டைய போட ஒரு கேங் வந்தது, அவங்க கையில ஒரு சிம்பிள் இருந்தது. உடனே கஸும் அந்த சிம்பிள் எனக்கு வரைஞ்சு காட்டுன்னு சொல்ல மைக்கும் வரைஞ்சு காட்டுறாரு. அதை பார்த்த உடனே கஸ் புரிஞ்சுக்கிறாரு, இவங்க ஒரு கூலிப்படை மாதிரி, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க, இவங்களை யாரு ஹையர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கஸ் ஒருத்தருக்கு கால் பண்றாரு. மெக்சிகோல ஒரு டான் இருப்பார்ல, அந்த டானுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளு, அவரோட பேரு போல்சா. இவருக்கு நம்ம ஒரு விரல் தாத்தா ஃபேமிலியை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்படி நம்ம ஒரு விரல் தாத்தா ஃபேமிலிக்கும் கஸுக்கும் செட் ஆகாதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் செட் ஆகாது. ஆனா என்ன ஃப்ரெண்டு மாதிரியே கூடவே இருந்து குழி பறிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த போல்சா. சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கால் பண்ணார்ல, அது போல்சாவோட ஆளு தான். ஸோ இன்ஃபர்மேஷனை போல்சா கிட்ட சொல்லிட்டாரு. அவரு கூலிப்படையை அனுப்பி பணத்தை ஆட்டையை போடலான்னு ட்ரை பண்ணாரு. ஏன்னா அப்படி ஆட்டையை போட்டாதான் கோர்ட்ல பணத்தை கட்ட முடியாது, லாலோ ஜெயிலுக்குள்ளேயே இருப்பாரு, அதுதான் போல்சாவுக்கு வேணும். ஸோ கஸும் போல்சாவுக்கு கால் பண்ணி ஒரு நல்ல விஷயம், லாலோ ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே தொழிலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கஸ் போனை வைக்கிறாரு. அப்புறம் மைக்கை பார்த்து நான் இப்போ போன்ல பேசினால அந்த போல்சா அவன் தான் கூலிப்படியா அனுப்புனது அப்படின்னா அந்த போல்சானால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த போல்சாவெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை, அவெல்லாம் பெரிய ஆளே கிடையாது. ஆனா அந்த லாலோ ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டான். திரும்ப அவன் மெக்சிகோவுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும், இல்லைன்னா அந்த லாலோனால நமக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. மைக்கும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கலான்னு அங்க இருந்து போறாரு. திடீர்னு நிக்கிறாரு. கஸும் மைக் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயம் மைக், நான் நாச்சோ பத்தி தான் பேச போறேன். ஒன்ஸ் நம்ம லாலாவோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நாச்சோவை நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். ஆனா கஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. அதாவது கஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு நாயை ஒரு ஓனரை வளர்க்குறாரு. ஒரு நாள் அந்த நாயே ஓனரை கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாயை யாரும் நம்பவே கூடாது, கொன்னுடணும். ஏன்னா ஓனரையே கடிச்சிருச்சு, மற்றவங்களை கடிக்கிறதுக்கு அது கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனா நம்ம மைக் வந்து நாச்சோவை காப்பாற்றணும், அவனை ஃப்ரீயா விடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. நாச்சோ சைடு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு மைக்குக்கு. ஸோ அடுத்த நாள் ஆகுது, ஜிம்மி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. கிம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரஞ்சு பழம் அந்த மிஷின்குள்ள போயிட்டு இடிச்சு புளிஞ்சி அப்படியே ஜூஸா வெளியே வருதுல, அதை பாக்குற சாலுக்கு உடம்புலாம் என்னமோ பண்ணுது. அந்த ஜூஸ் அப்படியே தெரிச்சு கிம்மோட ட்ரெஸ்ல படுதா, இவரு ட்ரெஸ்ல பட்ட அந்த ரத்தம் மாதிரியே இவருக்கு தோணுது. அப்புறம் அந்த ஜூஸ் அப்படியே எல்லோ கலர்ல வருதா, இதை பார்க்க இவரோட ஒண்ணுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த படபடப்புலயே அவரு சாப்பாட்டெல்லாம்
கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவரோட ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து. இன்னைக்கு ஹியரிங்கா. சாலும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிம் தடுக்கிறாங்க. உனக்கு உடம்பு முடியல, உன்னால நடக்க கூட முடியல, இந்த நேரத்துல கோர்ட்டுக்குலாம் போகாத, ஆனா என்னோட கிளையண்ட் ஆபத்துல இருக்காரு, நான் போய் தான் ஆகணும்னு சால் அங்கிருந்து கிளம்புறாரு. சரின்னு கிம்மும் அவங்களோட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. போனவங்க ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த ரிச்சர்டோட கம்பெனில ஒர்க் பண்ண போறது கிடையாது, அந்த பேங்க் கிளையன்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஸோ மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பப்ளிக் டிஃபெண்டரா மக்களுக்காக சேவை செய்ய போறாங்களாம். ஸோ நம்ம சால் வந்து கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு போறாருல, அந்த கேஸ்ல தோத்து போறாரு. அதுவும் சிப்ஸ் எடுத்து தின்னுவாரு பில்லுன்னு ஒருத்தர், அவர்கிட்ட தோத்து போயிடுறாரு. அவரு சுத்தி நம்ம சாலை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா சால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவருக்கு மனசும் உடம்பும் ரொம்ப வீக்கா இருக்கு, அதனாலதான் அந்த கேஸ்ல தோத்து போனாரு. அப்படியே சோகமா வெளியே வரும்போது அங்க மைக் இருக்காரு. இவரும் கார்ல போய் உட்கார்றாரு. எங்க பாரு சால், அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காத, ஓகேவா? அது எப்படியா யோசிக்காம இருக்க முடியும்? சரி, இதெல்லாம் எனக்கு சரியாக எவ்வளவு நாள் ஆகும்? திடீர்னு ஒரு நாள் நீ தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு எழுந்துப்ப, நல்லா சாப்பிடுவ, அந்த விஷயத்தையே மறந்து போயிடுவ, அது தன்னால நடக்கும், நீ அதை யோசிக்காம இருந்தனாவே போதும். இது கூட பரவாயில்லையா மைக்கு? அந்த லாலோ ஒரு பையனை கொன்னு இருக்கான், அந்த பையனோட குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அந்த லாலோ வெளியே வரணுன்றதுக்காக அவ்வளோ பணத்தையும் உயிருக்கு போராடி கொண்டு வந்தேன். சோ ஒரு கிரிமினலை காப்பாத்த நான் இவ்வளோ பண்ணிருக்கேன், என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குன்னு சால் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, பிரச்சனை சீக்கிரமாவே முடிய போகுதுன்னு மைக்கு சொல்றாரு. சாலும் அழகா புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா சால் கிட்ட ஒரு சீக்கிரட்டை நம்மளால மறைக்கவே முடியாது, அழகா கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ நீ சொல்றத பார்த்தா மைக் அந்த லாலோட கதையை முடிக்க போறீங்க போலயே. ஆக்சுவலா அதுதான் பிளான். ஆனா மைக் வந்து சால் கிட்ட ஓப்பனா எதுவும் சொல்லல. ஸோ இந்த நேரத்துல லாலோ நம்ம ஒரு விரல் தாத்தாவை பார்க்க போறாரு. ஹெக்டர், இங்க பாருங்க, என் மேல கேஸ் $7 மில்லியன் கொடுத்து பெயில நான் வந்திருக்கேன். இவ்வளவு பணம் என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா போலீஸ் என்ன ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நான் நம்மளோட ஊரு மெக்சிகோவுக்கு போக போறேன். வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 11 மாசத்துல டியூகோ வெளியே வந்துருவான். டியூகோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் அவன் பார்த்துப்பான். என்ன ஆனாலும் சரி, அந்த கஸ்ஸோட சாம்ராஜ்யத்தை மொத்தமா அழிச்சு அவனை விட பெரிய ஆளுங்களா நம்மளோட ஃபேமிலி தான் இருக்கணும். ஏன்னா நீங்க சொன்னதுதான் ஹெக்டர், ஃபேமிலி தான் எல்லாமே. சரி போயிட்டு வரேன்னு லாலோ அங்கிருந்து போயிடுறாரு. வெளியே நேச்சோ கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சரி எங்க போகணும் லாலோன்னு கேட்கும் பொழுது பார்டருக்கு தான் போகணும், இதோட நான் மெக்சிகோவுக்கு போறேன், வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓடிக்கிட்டே போறாங்க. ஸோ ஒரு வழியா பார்டருக்கும் வந்துட்டாரு. அங்க நம்ம சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் வருவாங்க. அதுக்காக லாலோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேச்சோவும் நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது வேணா நீ போ அப்படின்னு லாலோ சொல்றாரு. அப்பதான் லாலோவுக்கு சடனா ஒரு விஷயம் தோணுது. நம்ம சால் சொன்ன விஷயங்கள்லாம், இந்த மாதிரி நான் டெசர்ட்டுக்கு வந்தேன், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நடந்தே வந்தேன்னு. ஸோ சால் மேல இவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே நேச்சோ கிட்ட போயிட்டு நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமா காரை ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நம்ம சாலு எந்த இடத்துல இருந்து பணத்தை வாங்கினாரு, எந்த வழியா வந்தாருன்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த கேங்கோட கார்லாம் அடிபட்டு போயிருக்கும்ல, அதெல்லாம் கஸோட ஆளுங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் லாலோ ரோட்ல டயர் தடத்தை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் நம்ம சாலோட காரு கீழே விழுந்து போயிருக்கிறத பாக்குறாரு. இதை தள்ளி விட்டது நம்ம சாலும் மைக்கும் தான். அந்த காரு கிட்ட லாலோ போய் செக் பண்ணி பாக்குறாரு. கார்ல நிறைய புல்லட் ஓட்டெல்லாம் இருக்கு. சோ ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, அந்த சால் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான்னு லாலோ நேரா நேச்சோ கிட்ட அந்த சாலோட வீட்டுக்கு வண்டியை விடுன்னு சொல்ல 2 பேருமே நம்ம சாலோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வீட்டுல சாலும் கிம்மும் இருக்காங்க. கிம்மு வந்து நான் அந்த மாதிரி பேங்க் கிளைண்ட்ஸ் வேலையை விட்டுட்டேன், இதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் டிஃபெண்டரா இருக்க போறோம்னு சொல்றாங்க. ஜிம்மிக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி பண்ண, அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சாலுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் கிம்மு கூட பேசிக்கிட்டு இருக்காருன்றதுனால காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப டோரை யாரோ நாக் பண்றாங்க. கிம்மு நான் போயிட்டு அது யாருன்னு பாக்குறேன்னு போயிடுறாங்க. அட என்னடா கால் வந்துகிட்டே இருக்கேன்னு சால் கால் அட்டன் பண்ணா அதுல மைக் தான் பேசுறாரு. மைக், என்னையா இவ்வளோ கால் பண்ணிருக்க எனக்கு? டே அவசரத்துக்கு கால் பண்ணும்போது தான் நீ எடுக்கவே மாட்டியா? இங்க பாரு, காலை கட் பண்ணாத, அப்படியே உன் வீட்டுல எங்கேயாவது வை, உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு மைக்குக்கு? நானும் கிம்மும் பேசுறத இந்த ஆள் இதுக்கு கேட்க போறான் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கிம்மு சொல்றாங்க, ஜிம்மி உன்னை தேடி லாலோ வந்திருக்கான்னு. சாலும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட போனை கட் பண்ணாம அப்படியே அந்த இடத்துல வைக்கிறாரு. மைக் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ லாலோ சாலை பார்த்து, என்னப்பா என்ன வெளியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க, உள்ள வரட்டுமான்னு உள்ள வந்து அங்க இருக்கிற மீன் தொட்டியெல்லாம் டொங்கு டொங்குன்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம சாலும், அந்த மாதிரி பண்ணாதீங்க, மீனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஓ அப்படியா, சரி நான் உட்கார்றேன்னு சோஃபால உட்காந்து நடந்த விஷயத்த சொல்லு ஜிம்மி, நான் கேட்கணும். ஜிம்மிக்கு எதுவும் புரியல. அவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு லைட்டா மாத்தி. உன்னோட கசின்ஸ் கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கினேன், அதுக்கப்புறமா கார்ல வந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்புறம் அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு நடந்தே இவ்வளவு தூரம் வந்தேன், குடிக்க தண்ணி கூட இல்லாம சாகர நிலைமைக்கு நான் போயிட்டேன். இதை கேட்ட லாலோ, சரி ஓகே சூப்பரா இருந்தது, நடந்த விஷயத்த சொல்லு, நான் கேட்கணும். அதான் நான் சொன்னேனே லாலோ, இதுதான் நடந்தது. ஜிம்மி நடந்த விஷயத்த சொல்லு, நான் கேட்கணும்.
ஸோ உடனே ஜிம்மியும் திரும்பவும் அதே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் சரி சரி சூப்பரா இருந்தது, நடந்த விஷயத்த சொல்லு. ஸோ சாலுக்கு புரிய வருது ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு தான் இந்த லாலோ வந்திருக்கான் அப்படின்னு. அதோட ஃபோன் காலில் மைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்து பில்டிங்ல இருந்து ஸ்னைப்பர் கன்னை வச்சுக்கிட்டு கரெக்டா லாலோவை பாயிண்ட் பண்ணி இருக்காரு. ஒருவேளை லாலோ சாலை ஏதாவது ஒன்று பண்ண வந்தாரு அப்படின்னா மைக்கு லாலோவை போட்டு தள்ளிடுவாரு. இந்த லாலோ சாலை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு. கிம் கடுப்பாக்குறாங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், என்ன விஷயம், ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சரி சரி நான் எதுக்கு வந்தேன்ற உண்மையை சொல்லிடுறேன். உன்னோட காரை நான் பார்த்தேன் சால், அதை நீ ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டு வச்சிருக்க. பக்கத்துல போய் பார்க்கும்போது நிறைய புல்லட் ஓட்டையும் இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? சால் இப்ப பயத்துல இருக்காரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. நல்ல வேலையா கிம் அவங்களோட லாயர் மூலையை யூஸ் பண்ணி அப்படியே விஷயத்த மாத்தி சொல்றாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட $7 மில்லியன் இருந்து $1 கம்மியாச்சா? உன் பணத்தை பக்காவா எடுத்துட்டு வந்து சால் கொடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம நீ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அதோட நீ கேட்கிற கேள்வி எல்லாமே முட்டாள்தனமா இருக்கு. கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும், அங்கேயே விட்டுட்டு இவர் வந்திருப்பாரு. அந்த இடத்துல நிறைய பேர் கன்னை வச்சுக்கிட்டு வேட்டையாடுவாங்க, ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இந்த காரை பள்ளத்துல தள்ளி விட்டு காரை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் அந்த கார்ல ஓட்ட விழுந்திருக்குமே தவிர அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இதை லாலோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இருந்தாலும் லாலோவுக்கு ஒரு டவுட் வருது. சோ அதனால லாலோ மெக்சிகோவுக்கு போகாம அவருக்குன்னே ஒரு ரகசியமா ரொம்ப சேஃபான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நேச்சோவையும் கூட கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த கஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பக்காவா ஒரு பெரிய பிளானையும் போடுறாரு. எங்க சாலு பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. போன்ல மைக் இன்னும் லைன்ல இருக்காருல்ல, சோ எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. யோ மைக், எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த? கேட்டுட்டு தான் இருந்தேன், நல்ல வேலை நீ எதையும் சொல்லல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் மைக், இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி மைக் சொல்றாரு. சோ அதனால சால் மைக் மேல காண்டாகிறாரு. மைக் காலையும் கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் கிம் வந்து கேக்குறாங்க, போன்ல நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அதோட அந்த டெசர்ட்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வரும்பொழுது ஒரு கும்பல் என்ன சுத்து போட்டாங்க. என்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு கன் எடுத்து என் நெத்தி போட்டுல வச்சு சுடுறதுக்கு ஒரு செகண்ட் கூட இல்ல. இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருந்தனே, அவர் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என் கண்ணு முன்னாடியே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து நாங்க எஸ்கேப் ஆகி கார்ல வந்துகிட்டு இருந்தோம். அப்ப கார் ஒர்க் ஆகல. அப்புறம் நடந்துகிட்டே வந்தோம். உங்ககிட்ட நான் சொன்னல எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சேன்னு. அந்த எனர்ஜி ட்ரிங்க் என்ன தெரியுமா? என்னோட ஒண்ணுக்கு தான், உயிர் வாழணுன்றதுக்காக என் ஒண்ணுக்கெல்லாம் நான் குடிச்சேன். அப்புறம் அந்த கும்பல்ல ஒரே ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தான். அவன் கார்ல என்ன ஏத்துற மாதிரியே வந்தான். திரும்பவும் அந்த மைக்கு ஷூட் பண்ணி என்ன காப்பாத்தினாரு. இப்படின்னு நடந்த உண்மையெல்லாம் சொல்ல கிம்முக்கு ஷாக் ஆகுறாங்க. சோ ஜிம்மி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்ட்டு. அதோட இங்க இருந்தா நமக்கு சேஃப் கிடையாது, நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ல போய் தங்கலான்னு ஒரு ஹோட்டல்லையும் ரூம் எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க மைக்கும் நேரா கஸ மீட் பண்றாரு, நடந்த விஷயத்த சொல்றாரு. அதோட லாலோ இப்ப அவனுக்குன்னு ஏத்த ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்க போறான். உடனே கஸும் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, அந்த இடத்துலயே வச்சு அவனை முடிக்கலாம், எனக்கு சில பேர் தெரியும், அவங்க இந்த வேலையை பார்த்துப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு கஸ், அந்த இடத்துல போன் சிக்னலே கிடையாது. அதனால நேச்சோ கிட்ட நம்மளால பேச முடியாது. நேச்சோ எதுக்காக அங்க போகணும்? ஒருவேளை நேச்சோ மேல அந்த லாலோவுக்கு டவுட் வந்துருச்சா? எனக்கு தெரிஞ்சு டவுட் வரலாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை டவுட் வந்திருந்ததுன்னா நேச்சோவை அந்த இடத்துலயே கொண்டு இருப்பான் அந்த லாலோ. நேச்சோ நல்லா வேலை செய்யறதுனால அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக தான் கூடவே கூட்டிட்டு போயிருக்கணும். சோ ஒன்ஸ் இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நேச்சோவை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் மைக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. மைக்கோட தாட்டு நேச்சோவை விட்டுறணும், ஆனா கஸோட தாட்டு நேச்சோவை போட்டு தள்ளணும். ஒருவேளை நேச்சோவை கஸ் போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னா மைக்குக்கும் கஸுக்குமே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சோ இந்த டைம்ல லாலோ அந்த சீக்ரெட்டான இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு 7-8 பேர் இருக்காங்க, எல்லார் கையிலயும் கன் இருக்கு. சோ இந்த இடம் லாலோவோட கோட்டை மாதிரி, யாரும் உள்ள வர முடியாது, உள்ள வந்தவங்க வெளியே போகவும் முடியாது. சோ இதெல்லாம் பாக்குற நேச்சோ பயத்துல நடுங்கி போயிருக்காரு. என்ன பிளான்னு போன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா சிக்னலும் இல்ல. சோ இந்த இடத்துல இருந்து ஒன்லி லேண்ட்லைன் மட்டும் தான் யூஸ் ஆகும். அடுத்த நாள் ஆகுது, கிம்மும் சாலும் ஹோட்டல்ல இருக்காங்கல்ல. கிம் வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கிம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுறேன், இந்த ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது கிம் கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பப்ளிக் டிஃபெண்டர் ஒர்க் இருக்கு. சோ கிம் போனதுக்கு அப்புறம் இவர் உடனே மைக்கு கால் பண்றாரு. யோ மைக்கு, இங்க என்னதான் நடக்குது, உண்மையை சொல்லு, எனக்கு அப்டேட் தெரியணும். சும்மா எதுவும் தெரியாம என்னால உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, நேருக்கு நேரம் உன்னை பார்க்கணும், எங்க இருக்குன்னு சொல்லு. ஆனா மைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. கடுப்பான சாலு நேரா மைக்கோட வீட்டுக்கே போயிட்டு கதவை தட்டுறாரு. ஆனா உள்ள மைக் இல்ல, வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்காரு. டே, என் வீட்டு கதவை ஏன்டா இப்படி தட்டுற? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, உள்ள போடான்னு சாலை உள்ள கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும், நானும் இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், சோ எனக்கும் எல்லாமே தெரியணும். சரின்னு மைக்கும் விஷயத்த டீடைல்டா சொல்லாம, நாளைக்கு இந்த நேரத்துல எல்லாம் லாலோ உயிரோட இருக்க மாட்டான், செத்து போயிருப்பான், அதனால நீ கவலைப்படாம போ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. எங்க நேச்சோ அந்த லாலோ கூட இருக்காரு. இங்க இருக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போகணும் தான் நேச்சோன்னு நினைக்கிறாரு. ஆனா லாலோ என்ன சொல்றாருன்னா, நம்ம டானை மீட் பண்ண போறோம், அந்த டான் கூட நீ பேசு, அந்த டானுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையே ராஜ வாழ்க்கையா மாறிடும், அட என்ன நிம்மதியா விடுங்கடா, அது போதும் எனக்குன்னு நேச்சோ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நேச்சோட போன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே பாத்ரூமுக்கு போயிட்டு யாரா கால் பண்ணுதுன்னு பார்த்தா அன்னோன் நம்பர், அதோட சிக்னல் எல்லாம் கிடைக்குது இப்போ. சோ அகைன் ஒரு கால் வருது. நேச்சோவும் அட்டன் பண்ணும்போது
பண்ணும்பொழுது யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, இன்னைக்கு நைட்டு கரெக்டா 3 மணிக்கு ஃப்ரண்ட் டோரை நீ எப்படியாவது ஓபன் பண்ற, அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வந்து லாலோவையும் அவங்க ஆளுங்களையும் காலி பண்ணிடுறோம், நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்ஸு தான் இந்த லாலோவை கொல்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு நேச்சோவும் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க கிட்ட இங்கே ஒன்ஸ் லாலோவை கொண்டதுக்கப்புறம் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது 3 மணிக்கு கதவை ஓப்பன் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சிக்னலும் ஆஃப் ஆயிடுது. ஸோ நேச்சோவும் புரிஞ்சுக்கிறாரு இந்த கதையோடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம், எல்லாமே முடிய போகுதுன்னு. எங்க இந்த லாலோவும் டானு கீனுன்னு யாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி டானை மீட் பண்ண போறாங்க. டான் கூடவே போல்சான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சுத்தமா இந்த சோலமெங்கா ஃபேமிலியை பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் அந்த சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் பணத்தை எடுத்துட்டு வரும்பொழுது இன்ஃபார்மர் வச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கேங்க அனுப்புனதே இந்த போல்சா தான். ஸோ இந்த லாலோ என்ன பண்றாருன்னா டானு கிட்ட போயிட்டு ஒரு சாவியை கொடுக்குறாரு. டான் இது உங்க சாவியா? இல்லையே இது ஏன் சாவி கிடையாது. அடே இது உங்க சாவி தான், வெளியே வந்து பாருங்கன்னு சொல்ல இவரும் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு புத்தம் புது காரு லாலோ வாங்கி கொடுத்துருக்காரு டானுக்கு. அதோட அந்த காரோட டிக்கி வந்து ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு, அதுக்குள்ள கட்டுக்கட்டா பணமும் இருக்கு. லாலோ உண்மையிலே நீ வேற லெவலியான டானை இம்ப்ரெஸ் ஆகுறாரு. லாலோன்னு கிடையாது, எல்லாருமே டானை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையும் நிறைய விதமான கேங்ஸ் இருக்கு. அந்த கேங் எல்லாமே டான் சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ புதுசா சரக்கு பிசினஸ் ஒரு ஏரியால ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு டானோட பெர்மிஷன் வேணும். இல்ல வேற கேங் கூட நமக்கு பிரச்சனை அப்படின்னா டானோட சப்போர்ட் நமக்கு இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ அதனால தான் இந்த டானை இம்ப்ரெஸ் பண்ண எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கஸ் என்ன நினைக்கிறாருன்னா இந்த டானுக்கு கீழே நம்ம வேலை செய்யக்கூடாது, இவங்க எல்லாரும் கொக்கைனை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மெத்துன்ற ஒரு புது சரக்கை கொண்டு வந்து இங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்ணணும்ன்றது தான் கஸ்ஸோட பிளான். சோ லாலோ வந்து நேச்சோவை டானுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. டானும் நேச்சோ கிட்ட பேசும்பொழுது நேச்சோ டானுக்கு பிடிக்காத மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நேச்சோ இங்கேயே மாட்டிக்க மாட்டாரு. இப்படி பேசினா திரும்ப பழைய இடத்துக்கே அனுப்புவாங்க, அப்புறம் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு எஸ்கேப் ஆகலான்றது நேச்சோட பிளான். இதுவே சூப்பரா பேசினாருன்னா நீ எங்கேயும் போவாதையா இங்கே இருன்னு சொல்லிடுவாங்கல்ல, அதனாலதான் நேச்சோ வேணும்னே பிடிக்காத மாதிரி பேசுறாரு. அப்புறம் திரும்பவும் அந்த சீக்ரெட்டான இடத்துக்கு வந்துட்டாங்க. நைட் டைம் ஆகுது. நேச்சோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா 3 மணி ஆயிடுச்சு. இப்ப நேச்சோ போயிட்டு டோரை ஓபன் பண்ணணும். கஸோட ஆளுங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வந்து எல்லாரையும் காலி பண்ணுவாங்க. சோ நேச்சோவும் டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு மெதுவா வெளியே வரும்போது தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு லாலோ. அவரு தூங்குற மாதிரியே இல்ல. நேச்சோ என்ன தூங்காம வெளியே வந்திருக்க? சரி சரி வா பக்கத்துல வந்து உட்காரு. நான் நார்மலா அதிகமா தூங்கவே மாட்டேன் தெரியுமா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அவ்வளவுதான். இன்னைக்கு பாரு காலையில விடிற வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சுத்தம் இப்ப என்ன பண்றதுன்னு நேச்சோவுக்கு புரியல. ஏன்னா இங்க இவர் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா நேச்சோவால டோரை ஓபன் பண்ணவே முடியாது. சோ லாலோ பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு குடிக்கணும் போல தோணுது. உள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துருவான்னு சொல்றாரு. நேச்சோவும் உள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கிற கேப்ல கிச்சன்ல கேஸ் ஆன் பண்ணி விட்டு மேல தவா வச்சு என்னென்னமோ பண்ணி விடுறாரு, புகை வர மாதிரி. அப்புறம் வெளியே வந்து லாலோவுக்கு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுக்கும் போதுதான் உள்ள இருந்து புகை வரத்த லாலோ புரிஞ்சுக்கிட்டு யார் இது இந்த மாதிரி பண்ணதுன்னு லாலோ உள்ள போயிடுறாரு. அந்த கேப்ல நேச்சோ டோரை ஓபன் பண்ணி விட்டுறாரு. சோ வெளியே கஸோட ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் கையில கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நேச்சோ அந்த வழியாவே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சோ லாலோ வந்து யார் கிச்சன்ல இந்த மாதிரி பண்ணதுன்னு ஒருத்தர் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. சடனா அந்த ஆளை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. சோ நம்மள போட்டு தலை யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு லாலோவும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆக்சுவலா அது ரொம்ப சீக்ரெட்டான இடம் இல்ல, அதே மாதிரி சீக்ரெட்டான ஒரு வழியும் இருக்கு வெளியே போகிறதுக்கு. அந்த வழியில இவர் வெளியே போவாருன்னு பார்த்தா திரும்பவும் அவரு நைஸா உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம போற வழியை கண்டுபிடிச்சிருவாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி கொன்னுடுவாங்க. அதனால அவங்கள இங்கேயே காலி பண்ணணும்னு இந்த இடத்தை பத்தி லாலோவுக்கு நல்லா தெரியும். அதனால கஸோட ஆளுங்க ஒவ்வொருத்தரையா காலி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே டைம்ல லாலோவுடைய ஆளுங்க எல்லாரையுமே கஸோட ஆளுங்க போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா லாலோ மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆகி அந்த ஆளுங்களெல்லாம் காலி பண்ணிட்டு கடைசியா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட உங்களை யாரா அனுப்புனதுன்னு கேட்கும் பொழுது எங்களை யாரு உண்மையிலே ஹையர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, இடையில ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பான், அவன் தான் எங்களுக்கு வேலையை சொல்லுவான், அது எனக்கும் தெரியும். இப்ப நான் உன்னை கொல்லக்கூடாது அப்படின்னா உனக்கு யாரு வேலை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாரையுமே கொன்னுட்டேன், லாலோவும் செத்து போயிட்டான்னு சொல்லணும். அதே மாதிரி அவரும் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே லாலோ அந்த பர்சனையும் கொன்னுறாரு. லாலோடைய ஆளுங்க எல்லாருமே இங்க இறந்து போயிருக்காங்க. ஆனா நேச்சோவை மட்டும் காணும். சோ இவருக்கு நேச்சோ மேல ஒரு டவுட் வருது. அதோட இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா கஸ்ஸா தான் இருக்கணும்னு கொலை வெறியோட அந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த இடத்துலயே சீசன் 5 முடியுது. உண்மையிலேயே மரண மாசான எண்டிங். ஆனா சீசன் 6ல இன்னும் பெரிய பெரிய வார்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் தாண்டி சீசன் 6 உடைய லாஸ்ட் 3 எபிசோடு பிரேக்கிங் பேட் ஃபேன்ஸுக்குனே ட்ரீட் மாதிரி. அதோட அடுத்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசன். அதோட இந்த பெட்டர் கால் சால்ன்ற சீரிஸே முடியுது. சோ சீசன் 6 நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஃபிலிம் ரோலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஏன்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் ஃபிலிம் ரோலுக்கு வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.